योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. ஒரு ஜீவனுக்கு ஸ்ரேயஸ்க்கு முக்கியமான ஹேத்துவா இருக்கிறது மூணு விஷயங்களை பகவத் பாதாள் எடுத்து சொல்றான். துர்லபம் த்ரயமேவைதத் தேவானுகிரக ஹேத்துகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. ஒரு மனுஷனா பிறந்து அதோட முடியல. ஜாதாக தே ஏவ ஜகதி ஜந்தவ சாது ஜீவிதாக ஏ புனர்நேக ஜாயந்தே சேஷாக ஜரடகர்தபாக. யோக வாசிஷ்டத்துல பரம வைராக்கியத்தோட ராமர் வசிஷ்டர்கிட்ட சொல்றார், தே ஏவ ஜாதாகம், அவர்கள் தான் சரியா பிறந்தவர்கள். யாருன்னா ஏ புனர்நேக ஜாயந்தே, இனிமேலா யாரு பிறக்காம இருக்கிறதுக்கு இருக்கிற வழியை பார்க்கிறாளோ அவாதான் பிறந்து பிரயோஜனம், அவாதான் உண்மையா வாழ்ந்தவா, சாது ஜீவிதாக. மீதி இருக்கிறவாள்லாம் அப்ப எந்த கேட்டகரியில போடணும் அப்படின்னா ஜரடகர்தபாக அப்படின்னு. அது என்ன அர்த்தம் சொன்னா நமக்கு ஒரு கால் கோபம் தொடும். ஜராயுக்த கர்தபாக அப்படின்னாக்கா வயசான கழுதைன்னு அர்த்தம். இந்த கழுதையே அதுக்கு என்ன குழப்பம் அப்படின்னாக்கா அதுக்கு தானாவ சிந்தையே பண்ணாது. ஒரு 4 கழுதைகளே ஒரு வண்ணான் கொண்டு போறான். அவனுக்கு ஒரு இடத்துல வந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் சௌச்சத்துக்கு போகணும். என்ன பண்ணணும் தெரியல. 3 கழுதையை கட்டுறதுக்கு தான் கயர் இருக்கு. அங்க ஒரு சுவாமிகள் உட்கார்ந்து இருக்கார். அவர்கிட்ட கேட்டார், உங்ககிட்ட கயர் இருக்கா? இந்த 4வது கழுதையை கட்ட கயர் இல்லை. அந்த சுவாமிகள் சொன்னார், என்கிட்ட கயர் இல்லைப்பா, ஆனா அது கழுதுதானோ இல்லையோ 3 கழுதையை நீ கட்டி போடு, 4வது கழுதையை கட்டுற மாதிரி காட்டினா போறோம், அது அங்கேயே நிற்கும் அப்படின்னு. அந்த மாதிரியே 3 கழுதையை கட்டி போட்டுட்டான். 4வது கட்டுற மாதிரி சுருக்கு போடுற மாதிரி எல்லாம் காட்டினா அந்த கழுதை அப்படியே கட்டி போட்ட மாதிரி அப்படியே நின்றுட்டான் மீதி கழுதைகளை மாதிரியே. அப்புறம் இவன் சௌஜம் பண்ணி வந்தான். வந்துட்டு 3 கழுதையை அவுத்தான். அதை ஓட்டினா ஓடித்து. 4வது கழுதை என்னதான் அடிச்சாலும் அசங்க மாட்டேங்கிறது. இதுக்கு என்னாச்சு தெரியல அவனுக்கு. அந்த சுவாமிகிட்ட கேட்கிறான், என் கழுதை ஏன் அசங்க மாட்டேங்கிறது, நீ அதை அவுக்கலையே அப்படின்னு. இவன் சொன்னா, நான் அதை கட்டி போடலையே அப்படின்னா. நீ கட்டி போடலைன்னு அதுக்கு தெரியாது, அது நீ கட்டி போட்டிருக்கதான் நினைச்சுட்டு இருக்க. இந்த 4வது கழுதை மாதிரி தான் இந்த ஜீவனோட நிலையும். வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, வாஸ்தவமா நமக்கு பந்தம் கிடையாது. பந்தோ பத்தோ முக்திரிதி வியாக்கியா குணதோமேன வஸ்துதா குணஸ்ய மாயாமூலத்வாது நமே மோக்ஷோன பந்தனம் அப்படின்னு பாகவதத்துல ஏகாதசம். வாஸ்தவமா நம்ம ஸ்வரூபம், நம்ம யதார்த்த ஸ்வரூபம் நித்தியமுக்தமா தான் இருக்கு. ஆனா சரீரத்தை நாம அப்படின்னு ஆரோபணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லா துக்கங்களும் பந்தங்களும் தெரியுது. அப்புறம் இந்த பந்தத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு நாம வழியும் தேடல, இந்த அஜ்ஞானத்திலேயே வாழ்க்கை பூரா ஓட்டி விட்டு. அப்புறம் நிறைய துக்கம் வருது. துக்கம் வர சமயத்துல நாம ஞானத்தை யாரும் விரும்பல. துக்கத்துக்கு தற்கால பரிகாரம் எங்க கிடைக்கும் அப்படின்னு தான் தேடிட்டு இருக்கோம் இல்லையா. பகவத் பாதாளே ஒரு இடத்துல சொல்றா, நிறைய வாழ்க்கையில துக்கம் வரத்த யாருமே வேத மாதாவை போய் கேட்கலையாம். ஸ்ருதி மாதாவை, வேத மாதாவை போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யாரும் கேட்கல. எல்லாரும் எங்க போறானா, ஒரு ஜோல்சியன் கிட்ட போறா, மந்திரவாதி கிட்ட போறா. அந்த ஜோல்சியன் அஷ்டமிக்கு இந்த பூஜை பண்ணு, நவமிக்கு அந்த உபாசனை பண்ணு அப்படின்னா அதை ஸ்ரத்தையா பண்றா.
ஆனா வேதம்னாக்கா உபனிஷத்து என்ன சொல்றது? எல்லா துக்கத்துக்கும் இருக்கிற பரிகாரம் உன்னோட ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்குப்பா. நீ உன்னோட ஸ்வரூபத்தை நீ உணர்ந்தாயானால் எந்த துன்பமும் உனக்கு இருக்காது. நீ யாரு, உன்னோட ஸ்வரூபம் என்ன தெரியாததுனால எல்லா துன்பங்களும் அஜ்ஞானத்தோட எஃபெக்ட் பூரா உனக்கு வந்திருக்கு. அதனால துன்பத்தை துக்கத்தை விலக்கிக்கிறதுக்கு இருக்கிற வழிய பாரு அப்படின்னு வேதம் சொல்றது நம்ம காதுல போட்டுக்கல. அத்ய அஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி ஜோதிஷ்கவாச்சே உபவசந்தி பக்தியாம் ஸ்ருதேஸ்த்வஹோ தத்துவமசீதி வாக்கியம் ந விஸ்வசந்தி அத்புதமேததேவ. அந்த ஸ்ருதி மாதா இருக்காளே, தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கியத்தை கோஷிக்கிறது இவன் காதலியே விழல. அத்ய அஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி, இன்னைக்கு அஷ்டமி நவமி சதுர்தசி இதை பண்ணு அதை பண்ணுனாக்கா அதுல எல்லாம் இவனுக்கு கவனம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பண்ணி இவனுக்கு துன்பம் தீர்ந்ததோ துக்கம் தீர்ந்ததோ? துக்கம் தீரவும் இல்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கு. ஏன்னா துக்கம் அப்படி தீராது, அது ஞானத்தினாலதான் தீரும். அந்த ஞானம் இவனுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இவனுக்கு முமுக்ஷுத்துவம் வேணும், முதல்ல மனுஷத்துவம் வேணும். மனுஷனா பிறந்தா வராது மனுஷத்துவம். மனுஷனுக்கும் மனுஷத்துவத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் இதுல கூட கொஞ்சம் சிந்தை பண்ற சயின்டிபிக் திங்கிங், எவல்யூஷன் மனுஷன் வந்தா நின்னுடுத்து அப்படின்னு ஒரு சித்தாந்தம். அடுத்தபடிக்கு என்னன்னா, மனுஷனோட நிக்கலப்பா, மனுஷன் வர சாரீரிகமா இருக்கிற எவல்யூஷன், அதுக்கப்புறம் ஆந்தரிகமா தான் இவன் மேல போகணும். ஒரு மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசம். ஒரு ஆதிசங்கரருக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் ஒண்ணுதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆகாசமும் பூமியும் மாதிரி இருக்கு. அதனால மனுஷனா பிறக்கிறது ஒரு பக்கம். மனுஷத்துவம் அப்படின்னா விவேகத்துக்கு தான் மனுஷத்துவம்னு பேர். மனுஷனா பிறந்திருக்கிறப்பா எல்லாரும் விவேகத்தை உபயோகப்படுத்தல, அது துரும்பு பிடிச்சு படுத்து உள்ள விவேகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா விவேகம் உள்ள கடந்து துரும்பு பிடிச்சு போயாச்சு. அந்த விவேகம் யாருக்கு ஜாகிரதமாகிறதோ அவனுக்கு மனுஷத்துவம்னு பேர். எப்ப இவன் ஸ்வயமேவ இந்த துக்கத்தை இல்லாம பண்ணணும் இல்லையா? நம்ம யாருமே கேட்கலையே. எல்லாருமே என்ன கேட்கிறோம்னா, ஸ்கூல்ல எப்படி ஃபர்ஸ்ட் வரணும், என்ட்ரன்ஸ் எப்படி அட்மிஷன் கிடைக்கணும், நிறைய பணம் எப்படி சம்பாதிக்கணும், இவ்வளவும் எல்லாம் கிடைச்சுட்டு நம்ம பூர்வீகர்கள்லாம் பரீட்சணம் பண்ணி எது எது சாந்திக்கு காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இருக்காளோ அதே தான் நமக்கு அட்வைஸ் பண்றா. பாகவதத்துல சுகர் சொல்றார், இப்ப எல்லாரும் நம்ம என்ன சொல்றோம், பெரியவா சொன்னா கேட்கணும் அப்படிங்கிறோம் இல்லையா? அது ஜெனரல் ரூல். பிரகலாதன் பெரியவா சொல்லி கேட்கல. என்னக்கா அவாத்து பெரியவா என்ன பண்ணா, பகவத் பஜனம் பண்ணாதே பக்தி பண்ணாதேன்னா அவன் கேட்கல. சுகர் சொல்றார், பெரியவா எல்லாரும் ஒரு ஜீவனுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுவான்? நீலகண்ட தீட்சிதர் ஒரு ஸ்லோகமே இருக்குல்ல, குருவை தவிர குரு என்ன பண்ணுவான்னா, இந்த ஜீவன் சம்சாரத்திலிருந்து விமுக்தமாகணும், சாந்தி அடையணும், ஞானத்தை அடையணும், பகவத் பிராப்தி அடையணும்னு ஆசைப்படுவான். வீட்டில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ பந்துக்களோ என்ன பண்ணுவானாக்கா, இவன் என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, எங்களை பார்த்துட்டு இருந்தா போறோம், எங்களுக்கு உபயோகமா இருந்தா போறோம், அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கணும், அது அவன் சௌக்கியமா இருக்கிறதுக்கு கூட இல்ல, நமக்கு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு. அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் சொல்றார். இப்ப நம்ம பார்த்தோம்னா லோக சாமானியம் அப்படித்தான் இல்லையா? ஒரு பாட்டி, வயசான பாட்டி, காஷாயம் கட்டின்னு இருக்கா, கையில ஜபமாலையோட இருக்கா. பேர குழந்தை +2 பாஸ் ஆகி நமஸ்காரம் பண்றான். இந்த பாட்டி ஆசீர்வாதம் பண்றா, அமெரிக்காவில் போய் நல்ல வேலை கிடைச்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படி இல்லையா? ஒரு தாத்தாவோ பாட்டியோ கூட ஒரு குழந்தைக்கு உனக்கு பக்தி வரட்டும்பா, உனக்கு ஞானம் வரட்டும், நீ சதாச்சாரத்தோட இருக்கணும், நீ சந்தியாவந்தனம் பண்ணணும்,
நீ காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றத நான் எங்கேயுமே காணும். ஏன்னா அப்படி லோக சாமான்யமா காணும். அங்க எல்லாருமே லௌகிகத்தை தான் ஆசீர்வாதம் பண்றா. சரி, நாம அந்த லௌகிகத்தினால, லௌகிகம் வேணும், யாருக்கு தான் வேண்டாம், எல்லாருக்கும் வேணும். சாப்பிடணும், தூங்கணும், வீடு வேணும், குடும்பத்தை பலதானே, அது நடக்கிறது பிராரப்தம், அது எல்லாருக்குமே தான் வேணும். ஆனா அதனால நமக்கு க்ஷேமம் வந்துடுத்தோன்னு கேட்டுதானா நமக்கு ஒன்றும் வரல. அந்த க்ஷேமத்துக்கு இருக்கிற வழிய சாஸ்திரம் சொல்றது. நம்ம அந்தரங்கத்துல இருந்து பகவான் ஜென்ம ஜென்மாவா சொல்லிட்டு இருக்கான். நம்ம காதையே போட்டுக்கல, நம்ம உள்ள பதிரர்கள் ஆயிட்டோம். உள்ள இருக்கிறத கேட்கறதுக்கு இருக்கிற சக்தி நமக்கு இல்லை இல்லையா? ஒரு சிஷ்யன் குரு கிட்ட சொல்றான், நீ இந்த ஜென்மாவில வந்த குரு இல்ல, அனந்த ஜென்மங்கள் எனக்குள்ள இருந்து உபதேசம் பண்ணினேன், நான் உன்னை கேட்கலையே பாங்கிறான். ஐயனே, அனந்த ஜென்மங்கள் எனதுளே என்னை ஆண்ட மெய்யனே. நான் அப்படி காதை போட்டு கேட்காததுனால உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. ஈஸ்வரோ குருஹு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நம அப்படின்னு பகவத்பாதால் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு பிராக்ஸ்துதிகள் இதெல்லாம். ஈஸ்வரன் குரு ஆத்மா அப்படிங்கிற திரிபுட்டி ரூபமா தெரியறது ஒரே தத்துவம் தான். ஒரு பக்கம் ஈஸ்வரனாவும் குருவாவும் ஆத்மாவாவும் இருக்கு. இந்த ஜீவன் தனக்கு துக்கம் வரத்த ஈஸ்வரனை பஜனம் பண்ணினா ஈஸ்வரன் எப்படி அனுகிரகம் பண்றான்னா ஒரு குரு ரூபத்துல வரார். அந்த குரு இவனுக்கு என்ன மேஜிக் பண்ண போறார் அப்படின்னா, பகிர்முகமா இருக்கிற மனசை உபதேசத்தினால அந்தர்முகமா திருப்பி விடும். உள்ள இருக்கிற வஸ்துவை காட்டி கொடுக்க, தன் ஹிருதயத்துல இருக்கிற ஸ்வரூபத்தை நாடி இவன் தான் யாரு அப்படின்னு அன்வேஷணம் பண்றதுக்கு இருக்கிற சக்தியே குரு கொடுக்கிறார். இந்த சிஷ்யனும் குருவுக்கு தகுந்த சிஷ்யன் விவேகம் உள்ளவனா இருக்கணும். அந்த விவேகத்துக்கு என்ன லட்சணம்னா முமுக்ஷுத்வம், மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வம்னா என்ன அப்படின்னா, இங்க துக்கம் இருக்கு அப்படின்னு தெரியறது, இதுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு தோன்றது. இங்க துக்கம் இருக்கு, எனக்கு பரிகாரம் வேணும். அந்த பரிகாரத்தை இவன் தேடுற போதுதான் இவனுக்கு குரு பிரயோஜனப்படுவேன். இல்லாட்டா குருவை பார்த்தாலும் லௌகிகமா தான் ஏதாவது கேட்போம். காஞ்சி மகாபரிவா ஒரு ஊர்ல கேம்ப் பண்ணிட்டு இருந்தா. நிறைய பக்தாள்லாம் அவளை நமஸ்காரம் பண்றா. அவள்கிட்ட அவ கஷ்டங்களை துக்கங்களெல்லாம் சொல்றா, ஆசீர்வாதம் பண்றா. இப்படி இருக்கிற போது நம்ம ஆசிரமத்தை, ரமணாசிரமம் சேர்ந்த ஒரு அம்மா, பெரிய ஞானியா இருந்தா. அந்த அம்மா கனகம்மான்னு பேரு. அந்த அம்மா சின்ன வயசுல 5 வயசுல அவ வீட்டுல பெரியவா கேம்ப் பண்ணியிருந்தா ஆந்திர பிரதேஷ்ல. அவ வீட்டுல ஒரு பக்கம் இடிச்சு பெரியவா சாதுர்மாசியம் பண்றதுக்காக எல்லாம் பண்ணி கொடுத்தா. அந்த இடத்துல இருக்கிற போது இந்த அம்மா சின்ன குழந்தையா இருக்கிறத முதல்ல ஜெகநாதரோட மூர்த்தியை காட்டி கொடுத்து, பார்த்தா நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர மாதிரி இருக்கும் இல்லையா, குழந்தைகளுக்கு ஒரு சாதாரண விக்கிரகம் மாதிரி இருக்காது இது. அந்த ஜெகநாதரை காட்டி கொடுத்து, இது என்னது தெரியுமா அப்படின்னு. அந்த குழந்தை சொல்லிட்டு, ஐயோ பார்த்தா பயமா இருக்கு அப்படின்ட்டான். இது பயப்படப்படாதுமா, இது சுவாமி அப்படின்னா, இது பகவான் அப்படின்னு முதல் உபதேசம் பெரியவா. அதுக்கப்புறம் ரமண பகவானை பார்த்தா சின்னத்திலேயே. அப்போலேருந்து பகவான் கிட்ட ஒரு ஈடுபாடு வந்துடுத்து. 17 வயசுல சின்னத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான் அந்த அம்மா. அந்த காலத்துல ஒரு பொண்ணு, அதுவும் பிராமண பொண்ணு, கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது. அவ அப்பா ரொம்ப உதாரசீலனா இருந்தவர். இப்போதைக்கு எப்படியாவது காரியம் நடத்தணுமேங்கிறதுக்காக, நீ கல்யாணம் பண்ணிக்கோமா, உனக்கு 17 வயசுக்கு அப்புறம் தான் நீ அவ ஆத்துக்கு போகணும், அப்பவும் இதே மாதிரி மனசு இருந்துதான் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னா. அப்படின்னு நிர்பந்தமா கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருந்தா. 17வது வயசுல ஆசிரமத்துக்கு வந்துட்டான். திருவண்ணாமலைக்கு ஒரு இடத்துல அவ வீட்டுக்காராலே ஒரு சின்ன, இவ சொன்னா கேட்க மாட்டான், இதெல்லாம் சொன்னா கேட்காத கேஸ். பிரஹ்லாதனோட குரூப் இதெல்லாம்.
அதனால அவ அப்பாவுக்கு ஒரு வழியும் இல்லாம ரமணாசிரமத்து பக்கத்துல ஒரு இடம் எடுத்து கொடுத்து அங்க தங்கிட்டு இருந்தா. எல்லாரும் போய் பெரியவா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாம வீட்டுல இருக்கிறவாள்லாம் இந்த மாதிரி சின்ன பொண்ணு, நாங்கெல்லாம் பாக்குற போது அவளுக்கு 75-80 வயசாச்சு. ஒரு 2 வருஷம் முன்னாடி அது வரைக்கும் வரேன் நான் கதை. அப்பவே அப்படி மெஜஸ்டிக்கா இருப்பா. அப்ப அந்த ஒரு 17 வயசு 18 வயசுல எப்படி இருந்திருப்பான்னு ஊகிச்சுக்கலாம். அவ அங்க வந்து ஒரு வீடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா. மகர்ஷி சந்நிதியில இருந்தா. அங்க இன்னொரு பெரிய மகான் இருந்தார், முருகனார்னு பேரு, பெரிய வித்வான். அவர்கிட்ட தமிழ் வேதாந்தம் கத்துனா. வீட்டுக்காரெல்லாம் போய் பெரியவா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா. இவ வந்திருக்கிற ஒரு நாளைக்கு பார்த்து, பெரியவா என்ன ஏகாந்த வாசமோ அப்படின்னு கேட்டாலாம். ஆமா. வேதாந்த சிரவணமோ? ஆமா. ஸ்வயம்பாகமோ? ஆமா. இனிமே என்ன வேணும்? அப்படியே இரு. அப்பா அம்மா எல்லாம் போய் பெரியவா ஏதோ நீ வீட்டுக்கு போய் இருங்க இருன்னு அட்வைஸ் பண்ணுவான்னு போய் சொன்னா, அப்படியே இரு, அவளை விட்டுடு அப்படின்னு அவன் அப்பா கிட்ட. அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அங்க உட்காரு அப்படின்னாலும் அங்க உட்கார்ந்து இருக்கா. ஆயிரக்கணக்கு பேர் வந்து வந்து போயிட்டு இருக்கா. எல்லாரும் வந்து வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, ஏதோ சொல்றா. அதுக்கு நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஜீவன் முக்தனுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாருக்கிட்டையும் ஒண்ணுபட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ கூட இருந்தவாள்லாம் சொல்லுவா, யாராவது வந்து கல்யாணம் அரேஞ்ச் ஆயிருக்கு பொண்ணுக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, தாலிக்கு கூட பணம் கிடையாது, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணும். நான் சாமியாருமா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிமா. அப்புறம் சொல்லுவா, அங்க இரு அங்க இரு அப்படின்னு அவளை உட்கார வச்சிருவா. வேற யாராவது ஒரு கப்பல் வந்து எங்க பொண்ணு கல்யாணம் அப்படின்னுட்டு அந்த சொர்ண தாலி பண்ணிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணுவா. நமஸ்காரம் பண்றவாள்கிட்ட இந்த தாலிய நீ அவள் கொடுத்துடும், நான் ஆசீர்வாதம் பண்றேன், உன் பொண்ணு கல்யாணம் ஆகும், சௌக்கியமா க்ஷேமமா இருப்பா, இது கொடுத்துடு. அதுவும் போறாம அவளுக்கு அதுல பணம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே அவளுக்கு கொடுத்து அவளுக்கு என்ன வேணுமோ, பெரிய பணக்காரளா இருப்பா, அவ பண்ணி கொடுத்துடுவா. இப்படியே நடக்கும் அந்த சர்வீஸ். அந்த சர்வீஸுக்கு வந்து ஒன்னும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம், நேச்சுரலா நடக்கும். அப்படி நடந்துட்டு இருக்கு. கனவம்மா அங்க உட்கார்ந்து இருக்கா. ஒரு 2 மணி நேரம் பெரியவா உட்காருன்னாச்சு, எழுந்திருக்க சொல்லல, உட்கார்ந்துட்டான். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்து, நான் யாரு அப்படின்னு கேட்டானா. என்ன சொல்லணும்னு தெரியல, எப்படி சொல்றது, கூச்சமா உட்கார்ந்துட்டான். நான் வந்து யாரு தெரியுமா? ஆதிசங்கர பகவத் பாதாளோட பரம்பரையில வந்த சன்னியாசி. எனக்கு என்ன பேரு தெரியுமோ? பரமஹம்ச பரிவராஜகன்னு பேரு. என்ன மொட்டையடிச்சு இங்க ஏன் உட்கார வச்சிருக்கா தெரியுமோ? எல்லாருக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக. இங்க இவ்வளவு பேர் வந்தாலே யாரு ஞானத்தை கேட்டா? யாருக்கு அது வேணும்? யாரு இது? அவளோட தாபம் இது இல்லையா? மகான்கள்லாம் தவிச்சிருக்கா. கடை திறந்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பாடினார். வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு. யாருக்கு வேணும்? எல்லாருக்கும் அவளுக்கு ஏதோ தான் லௌகிகமான ஆசைகள் தான் வேணும். அந்த லௌகிக ஆசை வினையா வருமா அனுகிரகமா வருமா சொல்ல முடியாது. சிலதெல்லாம் டேஞ்சரஸா கூட வந்துடும். ஈஸ்வரன்கிட்டயே நாம சிலது கேட்டு வாங்கிறது அனுகிரகம் நினைச்சுட்டு கேட்போம், வினையா போயிடும். கணேஸ்வர்மா ஒரு கதை சொல்லுவார். அவர் வேதபுரி மாமா வச்சுட்டே தான் இந்த கதையை ஒரு வாட்டி சொன்னார். வேதபுரி மாமா தான் இருந்தார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரொம்ப சிம்பிள் ஜீவன். வேதபுரி மாமா இப்போ இருக்கார். அவர் பெரியவா பக்கத்துல இருக்கிறத யாரோ வந்து இவா கிட்ட பேசி விட்டு தான் பெரியவாட்ட போகும். இந்த மாதிரி எங்கேயோ டிரான்ஸ்பர் பண்ணி விட்டா, ஊருக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு கேட்டாலாம். இந்த வேதபுரி மாமாட்ட சொல்லி பெரியவாட்ட சொல்லுங்க அப்படின்னு. பெரியவா கிட்ட பார்த்து, அவளுக்கு கேன்சர் வேணுமாம் அப்படின்னாரா அவர். என்னடா சொல்றேன், சரியா சொல்ல, கேன்சர் வேணுமா அப்படின்னாரா அவர். திருப்பி அப்புறம் திருப்பி கேட்டு சொல்லு அப்படின்னு. ஆக்சுவலி அது ஜோக்கா இருந்தாலும் நம்ம கதையெல்லாம் அப்படித்தான். நம்ம கேட்டு வாங்குற அனுகிரகம் எல்லாம் டேஞ்சரஸா தான் போயிட போறது.
நம்ம கேட்டு வாங்கறதெல்லாம் அனுகிரகம் நினைச்சுட்டு கேட்கிறோம். ஒரு சமயம் அது டேஞ்சரஸா இருக்கும் இல்லையா? அதனால நமக்கு பகவான் கிட்ட நாம கேட்கறது ஞானத்தை தான் விரும்பணும். பகவத் பாதாள் அந்த ஞானத்துக்கு மாத்திரமா ஞான கலையோட பிறந்தவர். அதனால அவ சொல்றா, மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. இந்த முமுட்சுத்துவம் இருக்கே எல்லாருக்குள்ளயும் கூடமா இருக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் சுகம் வேணும்னு இருக்கோ இல்லையோ, நம்ம எல்லாம் முமுட்சுக்கள் தான். நம்மளாம் சுகம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனா சுகம்ங்கிறது வெளியில எங்கேயோ கிடைக்கும் நினைச்சுக்கிறோம். அது கொஞ்ச நாளைக்கு கிடைக்கிறது, அப்புறம் போயிடுறது. ஆக்சுவலி அது வெளியில இருந்து கிடைக்கல, உள்ள இருக்கிற சுகம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. ஆனா அதுல இருந்து வருதுன்னு நினைச்சுக்கிறோம் நாம. ஒரு நாய் ஒரு எல்லை கடிச்சுதானா அதோட நாக்கு உடஞ்சு ரத்தம் வருமா. இந்த நாய் நினைச்சுக்கிறது இந்த எல்லில இருந்து தான் ரத்தம் வருதுன்னு நினைச்சு திருப்பி திருப்பி கடிக்குமா. இந்த மாதிரிதான் ஜீவன் வெளியில இருந்து சுகம் வருதுன்னு நினைச்சுட்டு பாக்குறான். சுகம் தனக்குள்ளேருந்து தான் வருது. அந்த சுகத்தை வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியறது. எந்த பதார்த்தமும் இல்லாம நாம சுஷுப்தியில சுகத்தை அனுபவிக்கணும் இல்லையா? சுகமா தூங்குற போது ஒன்னும் பார்க்கல, ஒன்னும் கேட்கல, ஒன்னும் மணக்கல, ஒன்னும் ருசிக்கல, ஒன்னும் ஸ்பர்ஷம் பண்ணல. அப்புறம் முழிச்சுண்ட அப்புறம் யாருமே துக்கமா தூங்கினேன் அப்படின்னு இதுவரைய சொன்னது கிடையாது. சுகமா இருந்ததுங்கிறோம். அந்த சுகம் எங்கிருந்து வந்தது? அந்த சுகம் நம்ம ஸ்வரூபத்திலேருந்து வந்தது. நம்ம யதார்த்தமான சுகம். அது இந்திரிய வேத்தியமான சுகம் இல்லை, மானசிகமான சுகம் இல்லை. அந்த சுகம் எல்லாருக்கும் யூனிவர்சல் இல்லையா? உலகத்துல எங்க போனாலும் அந்த சுஷுப்தியில ஏற்படுற ஒரு சுகம் இருக்கே, அந்த சுகம் ஒரே மாதிரி இருக்கு. ரோட்ல படுத்துன்னு தூங்கினாலும் அந்த மாதிரி தான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல படுத்துன்னு தூங்குறவனுக்கு அந்த மாதிரி தான். சில பேர் ட்ரெயின்ல நின்றுண்டு தூங்குவான், அந்த இடத்துலயும் அந்த மாதிரி தான். தூங்கியாச்சுன்னா அந்த சுகம் ஒரே மாதிரி. அந்த சுகம் எங்கிருந்து வருது? நம்ம ஸ்வரூபத்திலேருந்து வருது. அந்த சுஷுப்தி நிலையில யாரு இருக்கா? வாஸ்தவத்தில் அங்க என்ன இருக்கு? சுஷுப்திங்கிறது நம்ம சொல்றது எதுக்குன்னா, தூங்கினா அது கிடைக்கும்னு இல்லை, விசாரம் பண்ணினா தான் கிடைக்கும். வேதாந்தார்த்த விசாரேன ஜாயத்தே ஞானம் உத்தமம். இந்த ஞானம் எப்படி வருது? வேதாந்தார்த்த விசாரேன, வேதாந்த விசாரத்தினால்தான் ஞானம் வரும். அந்த வேதாந்த ஞானத்துக்காகவே தான் பகவத் பாதாள் 8 வயசு குழந்தை காலடியிலேந்து மத்திய பிரதேஷ் பர்யந்தம் நடந்து போறார் இல்லையா? நம்ம 1 கிலோமீட்டர் தூரத்துல ஆட்டோ கிடைக்கலன்னா வரமாட்டேங்கிறோம். அந்த குழந்தை காலடியிலேந்து அந்த காலத்துல வாகன சௌரியம் இல்லாத அந்த காலத்துல நடந்து மத்திய பிரதேஷ் பர்யந்தம் போய் அங்க ஒரு குகையில கோவிந்த பகவத் பாதாள் இருக்கா. அவளை போய் நமஸ்காரம் பண்றத அவ நீ யாருன்னு கேட்கிறா சங்கரர்கிட்ட. கஸ்துவம். அப்போ சங்கரர் என்ன சொல்றார்? நான் சிவகுருவோட பிள்ளை, அபிவாதையே, இந்த கோத்ரோத்பன்னன் அப்படின்னு சொல்லல. ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வான தேஷாம் சமூகம் அனைகாந்திகத்வாத் சுஷுப்தேக சித்தஸ்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் ந மாதா பிதா வா ந தேவா ந லோகா ந வேதா ந யஜ்ஞான தீர்த்தம் ப்ருவந்தி சுஷுப்தௌ நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் ந வர்ணா ந வர்ணாஸ்ரமாச்சார தர்மாஹ ந மேதாரணா தியான யோகாதயோபி அநாத்மாஸ்ரயோகம் மமாத்யாசஹ நாத்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். இந்த ஞானம் ந பூமிஹி, இந்த பஞ்சபூதாத்மகமான சரீரம் நான் இல்லை, இந்த உபாதி சம்பந்தமான எதுவும் நான் இல்லை, இதெல்லாம் தள்ளி கொடுத்தனா சரீரம் நான் அல்ல, மனசு நான் அல்ல, புத்தி நான் அல்லன்னு விளக்கினா எது அவசேஷிக்க கூடின வஸ்துவோ அந்த ஸ்வரூபம், அந்த சிவம், அதுவே என்னோட ஸ்வரூபம் இப்படின்னு குரு கேட்கறதையே பதில். அந்த சிவமே நான் அப்படிங்கிற இந்த 10 ஸ்லோகங்களுக்கு தசஸ்லோகின்னு பேரு, நிர்வாண தசகம்னு பேரு. பகவத் பாதாள் 32வது வயசுல
திரோதானமாகறதுக்கு முன்னாடி பத்மபாதர் கேட்கிறார், அத்வைதத்தை பூரா சிம்பிளா உபதேசம் பண்ணுங்கோளே அப்படிங்கிற போது இந்த 10 ஸ்லோகத்தை தான் சொல்ற. என்னோட குரு சந்நிதியில வச்சு நான் எதை ரச்சனை பண்ணினேனோ அதுவே வேதாந்தத்துல சம்பூர்ணம். அந்த ஞானத்தை அடையறதுக்காகத்தான் அவ இப்படி போனா இல்லையா. இப்ப நான் கனகம்மா சொன்னேனே, அந்த கதையை நடுப்புல விட்டேன். பெரியவா கிட்ட வந்தா அவ ஆசிரமத்துலதான் இருந்தா, ஆசிரமம் பக்கத்திலேயே இருந்தா, பூர்ண ஞான நிஷ்டையா இருந்தா. ஒரு 4 வருஷம் முன்னாடி பாலக்காட்டுல விஞ்ஞான ரமணி ஆசிரமத்துல இந்த போல அவளை பத்தி பேசிட்டு இருக்கேன். வாழலாம் நிறைய பேர் அன்னைக்கு இருந்த வாழலாம் கூட இங்க இருக்கா. காத்தால பேசிட்டு இருக்கேன் அவளை பத்தி. அன்னைக்கு அவளுக்கு கிட்டத்தட்ட 88 வயசு 90 வயசு ஆயிடுத்து. அந்த பேசிட்டு இருக்கிற அந்த டைம்ல மகர்ஷியோட ஜெயந்தி, வேதபாராயணம் நடக்கிறது. அந்த சமாதியை ஒரு 3 பிரதட்சணம் பண்ணி அந்த சமாதியில அந்த சந்நிதியிலேயே சரீரத்தை விட்டுட்டான். இங்க காத்தால பிரவச்சனம், சாயந்தரம் பிரவச்சனம். காத்தால பிரவச்சனம் முடிச்சு வெளியில வந்த உடனே நியூஸ் வந்தது. சாயந்தரம் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், இன்னைக்கு காத்தால நாம யாரை பத்தி பேசினோமோ அவ அந்த டைம்ல சரீரத்தை அங்க விட்டு அப்படியே ஞான நிஷ்டையில இருந்து அப்படியே சரீரத்தை அந்த நிலையிலே. அதனால இது பகவத் பாதாளுக்கு மாத்திரம் சாத்தியமான ஒரு விஷயமா இருந்தா நம்ம கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. அவ எதுக்கு சொன்னானா, இத நீங்க நம்ம அடையணும், அதை அடைஞ்சாதான் சாந்தி. அந்த ஸ்வரூப ஞானத்தினாலதான் சாந்திங்கிறத போதனம் பண்றதுக்கு ஆத்மவித்யோபதேசை திராத்தும். நம்மளே இந்த சம்சாரத்துல இருந்து எப்படி கரையேற்ற முடியும் அப்படின்னா ஞானத்தை கொடுத்து கரையேற்றதுக்காகவே அவ அவதாரம், சர்வசங்க பரித்தியாகிய அவதாரம். அவ விவேக சூடாமணியில ஸ்லோகம் தான் நான் இப்ப எடுத்துட்டேன். மனுஷத்துவம் முமுட்சுத்துவம். இந்த முமுட்சுத்துவம் வந்துட்டானா அடுத்தபடி ஈஸ்வரனுடைய அனுகிரக சக்தி என்ன பண்ணும்னா ஒரு மகாபுருஷ சம்சயத்தை கொடுத்துடும் நமக்கு. நம்ம பக்குவம் ஆயிட்டோமானா குருவை நாம தேட வேண்டாம், குரு நம்மளை தேடின்னு வந்துடுவார். அथवा அந்த கான்டாக்ட் எப்படியாவது வந்துடும். அந்த குரு கிட்ட இருக்கிற சம்பர்க்கம் எப்படியாவது வந்துடும். இந்த ஜீவன் மெச்சுவர் ஆயிடுத்துங்கிறதுக்கு லட்சணமே இட் வில் அட்ராக்ட் ஞானி. ஒரு ஞானியை தன் பக்கத்துக்கு இழுக்கும். தனக்கு உபதேசம் பண்றதுக்கு இருக்கிற டைம் ஆயிடுத்தானா அது ஈஸ்வரனோட டிபார்ட்மெண்ட். அதுக்கு அனுகிரக சக்தின்னு பேரு. சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதானகரி ஈஸ்வரி, அப்புறம் சதாசிவ அனுகிரகதா இல்லையா. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராங்கிற அந்த சதாசிவ தத்துவம் என்ன அப்படின்னாக்கா பஞ்சம கிருத்தியம்னு பேரு. பஞ்சகிருத்திய பராயணா. அந்த பஞ்சம கிருத்தியம் என்னதுன்னாக்கா ஒரு ஜீவன் பக்குவம் ஆயிடுத்தானா ஒரு குரு வருவார். அது எப்படியும் நடக்கும், அது மேஜிக்கலா நடக்கும், ஆச்சரியமா நடக்கும். அந்த குரு அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆயிடுவான் இந்த ஜீவன். அதனால மகாபுருஷ சம்சரியம் தானாவே உண்டாகும். பரீட்சித்து போய் கங்கை கரையில பரம வைராக்கியத்தோட உட்காந்துக்கிறான். 7வது நாளைக்கு சர்ப்பதம்சத்தினால மரணம். பரீட்சித்து சுகருக்கு லெட்டர் போடல. சுகாச்சாரியால யாரும் அனுப்பி போய் சுகாச்சாரியால கூட்டின்னு வாங்கோன்னு சொல்லல. அவர் கங்கை கரையில உட்கார்ந்துக்கிறார். நிறைய மகர்ஷிகள்லாம் அங்க வந்திருக்கா. அவள் யாரும் உபதேசம் பண்ணல. ஏன்னா தேவர் நாட் டெஸ்டைன்ட். அவ யாருமே உபதேசம் பண்ணல. இவர் கேட்கிறார், நான் மரணத்தை அடைய போறேன், என்ன கரையேற்றுறதுக்கு யாராவது வழி காட்டுங்கோ அப்படிங்கிறான். அவளை யாருமே வாய திறக்கல. அப்படி அங்க கங்கை கரையில இருக்கிற போது தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரா யத்ருச்சயா காமடமானோ நபேக்ஷா அலக்ஷலிங்கோ நிஜலாபதுஷ்டா விருதஷ்ச பாலைஹி அவதூத வேஷா. சுகர் எப்படி வந்தார்னா எதிர்ச்சையா. எதிர்ச்சானாக்கா மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட். லெட்டர் போட்டு வரல, கூப்பிட்டு போய் வரல, அவரா வந்தார். அவர் எப்படி வந்தார்னா ஈஸ்வரனுடைய அனுகிரக சக்தி ஆகிற வாயு
பிரபஞ்சன பலைஹி ஆகர்ஷித்தோ வர்ஷதி. அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரக சக்தியாகிற வாயு அவர் இழுத்துன்னு வந்துதான் வந்து பரீட்சித்து முன்னால் நிறுத்துறது உபதேசம் என்றதுக்கு. 7 நாள் பரீட்சித்து சந்நிதியில் இருக்கார் அவர். பரீட்சித்துக்கு உபதேசம் என்றார். முக்தி மார்க்கத்தை முக்தியே கொடுக்கிறார் இல்லே. ஹரிநாம கீர்த்தனத்துல முக்திக்குதற்கொரு உபதேசம் நல்கும் ஜனனம் അറ്റിയിടുമെന്നവനു നാരായണായ നമഃ. ആ ഉപദേശം കൊണ്ട് തന്നെ മുക്തി വന്നു പോകും എന്നർത്ഥം. എന്നുവെച്ചാൽ മുക്തിക്കൊന്നും ചെയ്യാനില്ല. മുക്തി എന്നുള്ളത് നമ്മളുടെ സ്വരൂപം. முக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். அதை நாம மறந்திருக்கோம். நாம யாருங்கிறத மறந்திருக்கோம். அந்த மறந்தத்தோட ஒரு பெரிய நஷ்டம் தான் இந்த துக்கம். குரு என்ன பண்றான்னா, நீ உன்னை பாரு, உன்னோட ஸ்வரூபத்தை பாருன்னு காட்டி கொடுக்கிறான். நாம நம்ம ஸ்வரூபத்தை உணர்ந்துட்டோமான அந்த க்ஷணத்திலேயே ஜனனமற்றியிடும் அன்னவனு நாராயணாய நம. ஜனன மரண துக்கம் விலகி விட்டுறது. இந்த சத்தியத்தை காட்டுறதுக்காகவே தான் ஒருத்தர் குரு வரார். பகவத் பாதாள் 11 வயசு நேற்றுக்கு நான் சொன்னேன், காஷியில இருக்க. உனக்கு என்ன வயசு ஆச்சு? 11 இல்லையா? உன்னோட வயசு. ஆதிசங்கரருக்கு 11 வயசுல ஆச்சாரியரா கங்கை கரையில சன்னியாசியா உட்கார்ந்து இருக்காரு. இதெல்லாம் மனசால பாவனை பண்ணிக்கணும். கோவிந்த பகவத் பாதாள் சந்நிதியிலேருந்து 2 வருஷம் இருந்து அப்புறம் கோவிந்த பகவத் பாதாள் சொல்றா, சங்கரா நீ இந்த வேதாந்த டிண்டிமத்தை முழக்கணும், அதுக்காக நீ காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்ல. சின்ன குழந்தையோ இல்லையோ அந்த சங்கர விஜயன் சொல்றது தனியா அனுப்பலையாம். கோவிந்த பகவத் பாதாளோட சிஷ்யாளா இருக்கிற வயசான நிறைய சன்னியாசிகள் அவள்லாம் இந்த ஆச்சரியமா இருக்கிற இந்த யுவ சன்னியாசி ஜீவன் முக்தராய் இருக்கிற 11 வயசு குழந்தை இல்லையா. பகவத் பெரியவா சன்னியாசாசிரமம் எடுத்துக்கிற போது 14 வயசு. பெரியவாளோட கதை நியதி. இப்ப பகவத் பாதாள் கதை சொல்ற போது அவர் சத்தியத்தை அடையணும்னு தேடின்னு போனார் இல்லையா. பெரியவா கதை ரொம்ப விசித்திரம். அவளுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர் சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி பெரியவாளோட ஒரு கசிப் சித்துவா புள்ளியோ பெரியப்பா புள்ளியோ அவரை சன்னியாசம் கொடுத்தா. அவ அம்மா அழுதுன்னு இருக்கா. அவ அம்மாக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக இந்த சுவாமிநாதன்கிற பையனும் இவ அம்மாவுமா அவ வீட்டுக்கு போயிருக்கான். போய் அவ அம்மா கிட்ட அவ புள்ள சன்னியாசி ஆயிட்டானேன்னு அவ அம்மா அழுதுன்னு இருக்கா. அவளுக்கு போய் இவ ஆறுதல் பண்ற இடத்துல வாசல்ல ஒரு வண்டி நிக்கிறது, ஒரு மாட்டு வண்டி சுவாமிநாதனை இப்ப இருக்கிற ஆச்சாரியர் பார்க்கணும்னு சொன்னார். 14 வயசு பையன் வண்டியில ஏறி உட்காந்துனான். போற வழியில தான் சொல்றா, இப்ப இருக்கிற சுவாமிகளுக்கும் உடம்பு முடியல, அவரும் சரீரத்தை விட்டுடுவோர் போல இருக்கு, அடுத்தது உங்களைத்தான் சன்னியாசம் கொடுக்க போறோம் அப்படின்னா. பெரியவா அது பின்னாடி பெரியவாளே இந்த கதையை சொல்றா. எனக்கு ஒரு மந்திரம் தெரியாது, ராமா ராமான்னு அப்படியே உட்கார்ந்து விட்டேன். தனக்கு எதிர்ச்சையா தான் அதுக்கு இருந்துட்டார். நியதி. தேடாதுற்றனல் திருவருள் நிதி. அவர் ஆச்சாரியர் ஆவர்னு அவர் நினைக்கல. அதுக்கப்புறம் 14 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டவர் எப்படி இப்படி பூர்ணமா இருந்தார்னு அவளே சொல்றா. எனக்கு குரு கிடையாது, கிரகஸ்தர்களாவும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாவும் இருந்த மகா பண்டிதர்களா கொஞ்சம் பேர் கூட இருந்து ராப்பகலா பார்த்துட்டாலாம். அவருக்கு உபதேசம் பண்ணி அவரை பூர்ணம் பண்றவர் அவ விடல. அப்படி ஒரு கருதலோட இருந்த மகான்கள் இருந்தா அவாதான் எனக்கு வழிகாட்டிகள் அப்படின்னு பெரியவா பின்னால பேசியிருக்கா அவளை பத்தி. பகவத் பாதாள் 11 வயசுல பூர்ணமா காசி கஷேத்திரத்துல கங்கை கரையில இருக்கா. அங்க வேதாந்த பிரவச்சனம் பண்றான். சிஷ்யர்கள்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டா. அங்க இருக்கிற போது ஈஸ்வரனுக்கு ஒரு நிச்சயம் என்னன்னாக்கா, பகவத் பாதாள உள்ள தூண்டி விட்டு ஒரு 5 ஸ்லோகம் வெளியில வரணும்.
அந்த ஸ்லோகம் என்னத்தை சொல்லணும் அப்படின்னா குரு லட்சணத்தை சொல்லணும். நேற்றைக்கு பார்த்தோம் நம்ம காசியில காசி பஞ்சகம் நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா? விஸ்வநாத அஷ்டகம் இருக்கு, அன்னபூர்ணா அஷ்டகம் இருக்கு, இதெல்லாம் காசியில பண்ணினது தானே. கங்காஷ்டகம் இருக்கு. அப்படின்னா அவ ஹிருதயம் பூரா கவிதை தான். 5 வயசுல அவளுக்கு கவிதை வந்துடுது. 5 வயசுல பிக்ஷாந்தேகியா காலடியில இருக்கிற போதே ஒரு பிராமண கிரகத்து வாசல்ல போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கிற போது அந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, பிரம்மச்சாரிக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையேன்னு கண்ணீரோட வந்து ஒரு நெல்லிக்காயை கொண்டு வந்து பிக்ஷா பாத்திரத்துல போட்டாளாம். இவர் கேட்கிறார், ஏமா அழறேன்னு கேட்கிறார். அந்த அம்மா சொல்றா, என்னோட பர்த்தா வந்து அன்னன்னைக்கு என்ன வேணுமோ அதுதான் கொண்டு வந்து வச்சுப்பார், அடுத்த நாளைக்கு சேர்த்துக்கிறது கிடையாது. அடுத்த நாளைக்கு சேர்த்துக்கிறது பாபம்னு அவர் நினைச்சுக்கிறார். இல்லாம அவ தாரித்ரியம்ங்கிறது விரதத்தினால அப்படி இருந்த பிராமணர்கள் அவ. அதனால்தான் அந்த வீட்டை பார்த்து பிக்ஷை தேடி போயிருக்கார். ஏனக்கேனச்சித் ஆச்சன்னஹா ஏனக்கேனச்சித் ஆசிதஹம் எத்திரக்வச்சன சாயி சியாது தம் தேவாஹா பிராமணம் விதுஹு. ஏதோ கிடைச்சதை உடுத்திக்கிறது, கிடைச்சதை சாப்பிடுறது அப்படின்னு இருக்கிறவாவா. அங்க போய் பிக்ஷை கேட்க அந்த அம்மா அந்த நெல்லிக்காயை கொண்டு கொடுத்தா இவாளுக்கு ஹிருதயத்துல கருணை வந்திருக்கும். அப்ப வந்த ஸ்தோத்திரம் அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி விருங்காங்கரேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலாம் மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. அந்த ஸ்லோகத்தோட அழகு பார்த்தா காளிதாசன் பக்கத்துல வர முடியாது. 5 வயசுல அவ ஹிருதயத்திலேருந்து வந்த கவிதை. இந்த கவிதை எப்படி வந்தது அப்படின்னா பகவத்பாதாலே சௌந்தரிய லஹரியில சொல்றா, தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயதா பயப் பாராவாரம் பரிவஹதி சாரஸ்வதைவ தயாவத்யா தத்தம் திரவிட சிசு ஆஸ்வாத்யதவயத் கவீனாம் பிரௌடானாம் அஜனி கமனீய கவயிதாம். நம்ம கதையில காசியில இருக்கும் விட்டுவிடப்படாது. அதுக்கு நடுப்புல நான் வெளியில போயிருக்கேன். இப்போ சில நாளைக்கு தான் ஒரே குரோடீகரணமா ஒரே இதுல வரும், சில நாளைக்கு அப்படி வராது. சௌந்தரலஹரி ஸ்லோகம் இது. அதுல சொல்றாரு, அம்பாளுடைய பாலை குடிச்சு, அந்த பால் என்னதுன்னா சாரஸ்வதம். ஆயுர்வேதத்துல ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஆயுர்வேதமும் தந்திர சாஸ்திரமும் வேதமும் எல்லாம் கேரளத்துல சேர்ந்துதான் இருக்கு. ஒரு சம்பிரதாயம், குழந்தைக்கு வாக் சக்தி வரலனாக்கா சாரஸ்வத கிருதம் பாக்ய சூக்தம் ஜபம் பண்ணி கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. சாரஸ்வத கிருதம், அது சாரஸ்வத கிருதம்னு பேர். அதுக்கு அந்த சாரஸ்வதம் அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். இங்கே இந்த குழந்தை என்ன சாப்பிட்டது அப்படின்னா அம்பாளுடைய க்ஷீரம், ஸ்தன்யம். சாரஸ்வதைவ தயாவத்யா தப்தம் திரவிட சிசு. இந்த திரவிட சிசு யாருங்கிறதுலதான் கொஸ்டின். இங்க ஃபேமஸா இருக்கிற எல்லா வியாக்கியானங்களும் பாருங்க ஞான சம்பந்தர்னு தான் இருக்கும். ஏன்னா பிரசித்தமான கதை ஞான சம்பந்தர் சீர்காழியில அவ அப்பா சிவபாத ஹிருதயர் இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் குளத்துக்கரையில வச்சுட்டு அவர் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். குழந்தைக்கு பசிச்சுடுத்து. அம்பாளை பார்த்து அம்மே அப்பா அம்மே அப்பான்னு அழுதுதான். அம்மா அப்பா இல்ல, கதையில அம்மே அப்பா தான் அழுறது. அம்மே அப்பான்னு அழுதுதான் இந்த குழந்தை. அப்போ என்ன நடந்தது தெரியாது. அதுக்கப்புறம் சிவபாத ஹிருதயர் குளிச்சுட்டு வரார். இந்த குழந்தை வாயிலேன்னு பால் சொட்டின்ண்டே இருக்கு. யாரு பால் கொடுத்தா அப்படிங்க. நீங்க அந்த போட்டோ பார்த்தீங்கன்னாலும் இவர் ஒரு குச்சி வச்சுருப்பார், இந்த குழந்தை இப்படி கையை காட்டின்னு இருக்கும். இந்த சிவபாத ஹிருதயர் ஒரு குச்சி வச்சுருப்பார் அப்பா, இந்த குழந்தை இப்படி கோபுரத்து கையை காட்டின்னு இருக்கும். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி
காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். 3.5 வயசு குழந்தை. நமக்கு 30 வயசானா வாயில நுழையிறது இல்லை. 3.5 வயசு குழந்தை பாடின பாட்டு இது. என் உள்ளம் கவர் கள்வன், என்னுடைய ஹிருதயத்தை கவர்ந்துண்டு போன அந்த பரமேஸ்வரன். அது ஆச்சரியம் என்னன்னா, தோடுடைய செவியன். தோடு ஸ்திரீகள் போட்டுக்கிற ஆபரணம் இல்லையா, புருஷால் போட்டுக்கிறது இல்லை. ஆனா சொல்றதோ புல்லிங்கத்துல, வர்ணிக்கிறது சிவனை தான், அம்பாளை இல்ல. தோடுடைய செவியன் விடையேறி அப்படின்னா ரிஷபாரூடனா வந்தார். எப்படி இருந்தா, தூவெண்மதி சூடி சந்திரகலாதரனா காடுடைய சுடலை பொடி பூசி ஸ்மசான பஸ்மம் போட்டுண்டு பூசிண்டு வருவான் இல்லையா. நம்ம பூச்சாண்டி பூச்சாண்டி போமே அப்படி சொல்லப்படாது. அது எப்படி அந்த பேரு வந்ததுன்னாக்கா, இந்த சமணர்கள்லாம் சைவர்களை பார்த்து சொல்லுவாளாம், பூசிண்டு வர ஆண்டி. அந்த பூசிண்டு வர ஆண்டி இருக்கானோ இல்லையோ, பஸ்மத்தை பூசின்னு வர ஆண்டிய பார்த்து பூச்சாண்டி 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 ஆயிடுது. நம்ம என்ன பூதமா நினைச்சுக்கிறோம். பூச்சாண்டி வருவோம், பூச்சாண்டி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். அந்த அந்த பரமேஸ்வரன் அம்பாள் சிவன் ரூபம் தான் இல்லையா. அம்பாளை உபாசிக்கிறதெல்லாம் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணின்னு சிவனை தியானம் பண்ணா அம்பாளையே சிவனை தியானம் பண்ற. இப்போ ராகா சந்திர சமான காந்தி வதனா நாகாதிராஜஸ்துதா மூகா நாமபி குர்வதி சுரதுனி நீகாஷ வாக்வைபவம் ஸ்ரீகாஞ்சி நகரி விஹார ரசிகா சோகாபஹந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதேஹே ஆகாரிணி. பரமேஸ்வரனோட உருவத்துல இங்க ஞானசம்பந்தருக்கு பார்த்தா சிவனோட உருவத்தை தான் வர்ணிக்கிறார். ஆனா பால் கொடுத்தாராங்கிறார். சன்னிபானம் அதுல இருந்து அந்த திரவிட சிசு இருக்கானே, ஞானிகள் கவீனாம் பிரௌடானாமஜனி கமனீய கவயிதா, கவிகள்ல சிறந்த கவியாயிட்டான். ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டோம், பகவத் பாதாள் வாழ்க்கை. அதுலயும் காலடியில ஒரு கோவில் இருக்கு, மாணிக்கமங்கலம்னு பேர். 3 வருஷம் நான் பக்கத்துல இருந்திருக்கேன். அங்க அம்பாளுக்கு காத்தியாயினின்னு பேரு. சௌந்தரிய லஹரியில சரஸ்வத்யா மூர்த்தி பரிணமதி மாணிக்யவபுஷான்னு இருக்கும் இல்லையோ, அது என்னோ அதை சொல்ற போது அப்படி ஞாபகம் வரும். அது உத்தேசமா பாடி இருக்கல, இருந்தாலும் கூட அங்க சரஸ்வதி தான் அம்பாள். அந்த இடத்துல சங்கரர் சின்ன குழந்தையா இருக்கிற போது சிவகுரு அங்க பூஜை பண்ணிட்டு இருந்ததாகவும், அங்கிருந்து சங்கரருக்கு இந்த மாதிரி ஞானப்பால் அம்பாள் கொடுத்ததாகவும் ஒரு கதை சங்கர விஜயத்துல இருக்கு. அப்போ அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் ரெக்கார்டாவே இருக்கலாம் இந்த சௌந்தரிய லஹரியில திராவிட சிசுவு ஆஸ்வாத்திய தவயத்துங்கிறது அவர் கதையாவே இருக்கலாம். இப்போ ஒரு குவெஸ்டின் வருது, திரவிட சிசுங்கிறது ஞான சம்பந்தரத்தானே வரலாம், சங்கரர் திரவிட சிசுவா அப்படின்னாக்கா, பகவத் பாதாளோட நேரடி சிஷ்யர்கள் எல்லாமே தோட்டகாச்சாரியர்னு ஒரு சிஷ்யர். அந்த தோட்டகாச்சாரியர் பகவத் பாதாள சொல்ற போது அஸ்மதாச்சாரியா திராவிடா அப்படிங்கிறார். அதனால திராவிடாச்சாரியா அப்படிங்க, அதனால அவருக்கும் அந்த பேரு தகும். 5 வயசுல அவ அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்திரயந்தின்னு பாடினான் இல்லையா. அம்பாள லக்ஷ்மி தேவிய ஸ்துதி பண்ணிட்டு, கீர் தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகரவல்லபேதி. இந்த நாம சொன்னா கூட அவ்வளவு அழகு. சில ஸ்லோகங்கள் நமக்கு சங்கர ஆஸ்வாதனம் தான். இப்போ இந்த நாள் தான் பகவத் பாதால் ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ருச்சி வரணும், அதுக்காகவே இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்லோகம் பாருங்கோ, நாம மட்டும்தான் இருக்கு. நமக்கு நாம சங்கீர்த்தனமோ இல்லையோ இங்க நடக்க போறது. முதல் நாம சங்கீர்த்தனம் என்னது அவாதான். ஹே சந்திரசூட மதனாந்தக சூலபாணி ஸ்தானோ கிரீஷ கிரிஜேஷ மகேஷ சம்போ பூதேஷ பீதவயசூதன மாமநாதம் சம்சார துக்க கஹனாதே ஜெகதீஷ ரக்ஷ. நாம மட்டும்தான் இருக்குதுல. அந்த அந்த
ஸ்தோத்திரத்தை பார்த்தா நாம ஜபம் தான் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கிற சிம்பிளான கிருதிகளும் இருக்கு. பிரபவுண்டா இருக்கிற வேதாந்த விஞ்ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிருதிகளும் இருக்கு. சில கிருதிகள் சில பேருக்கு ஞானிகள் எதுவும் அவளுக்காக எழுதவே இல்லை. ஜிவி பிள்ளைன்னு தமிழ்நாட்டில் பிரசித்தமான ஒருத்தர், ஒரு ரைட்டர், வல்மீகிநாதன் பிள்ளைன்னு பேர் இருக்கு. அவர் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் சரித்திரத்தை ரிசர்ச் பண்ணி இங்கிலீஷ்ல ஒரு புஸ்தகம் இருக்கு. அது பாரதிய வித்யாபவன் பப்ளிகேஷன். அது எழுதுற போது அவருக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, வள்ளலார் கல்யாணம் பண்ணிட்டார், ஆனா பத்னி சம்பந்தம் இல்லாமையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி இருந்தார். ஒரு பாட்டுல அவர் அப்படி சொல்ற, நான் பகவானே விவாகம் பண்ணிட்டேன், அந்த பொண்ணை தவிக்க விட்டுட்டேன், அது ஒரு பாபமோ புண்ணியமோ எனக்கு தெரியல, நான் பிரம்மச்சாரியாவே இருந்தேன்னு பாடுறேன். இன்னொரு பாட்டுல சொல்றார், நான் இந்த மாதிரி மனசுல பலவித ஆசைகளோட அலையறேனே அப்படிங்கிற மாதிரி லௌகிகமா இருந்த மாதிரி பாடுறார். இவருக்கு ரொம்ப சந்தேகம் இது எப்படி பண்ணணும்னு தெரியல. ஏன்னா ஒருத்தரே இந்த பக்கமும் பாடுறார், அந்த பக்கமும் பாடுறார். ஒரு பக்கம் தான் பவித்திரமா இருந்ததா பாடுறார், இன்னொரு பக்கம் தனக்குள்ள எல்லா அழுக்கு இருக்கிற மாதிரியும் பாடுறார். பெரியவாளை போய் பார்த்தார் இவன், வல்மீகிநாதன் பிள்ளை பெரியவாளை பார்த்து, இந்த மாதிரி ஒரு முரண்பாடு வருது, ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. பெரியவா சொன்னா, பகவத் பாதாளும் பாடியிருக்கான், என்னோட மனசு அலைஞ்சுட்டே இருக்கு, நான் ரொம்ப லௌகீகத்துல இருக்கேன், பணக்காரன் வீட்டு வாசல் எல்லாம் போய் பிச்சை எடுக்கிறேன், குழந்தை குட்டிகள்னால கஷ்டப்படுறேன், இப்படி எல்லாம் பாடியிருக்கா. அப்படின்னா அவ எதுவுமே அவளுக்காக பாடலேப்பா, நம்மளை எல்லாம் மனசுல வச்சிருந்து நமக்கெல்லாம் பாடுறதுக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணியிருக்கா. அதனால இது அவா பெயர்ல வச்சுன்னு இந்த வெஸ்டர்ன் ரிசர்ச் புத்தியை வச்சுன்னு மகான்கள் வர்க்க பார்க்கவே முடியாது, ஞானிகளோட கிருதியை பார்க்கவே முடியாது. அவன் ஏன் இப்படி எழுதியிருக்கான்னு பகவான் ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க எல்லாம் ஆத்மாங்கிறேள், அப்புறம் இந்த அருணாச்சலத்தை பத்தி இப்படி ஸ்துதி பண்ணி பாடியிருக்கேள், அது ஏன் எழுதினேன்னு. ஏன் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியாது, ஏதோ சக்தி எழுத வச்சது நான் எழுதினேன், அவ்வளவுதான். அதனால பகவத் பாதாள் ஸ்தோத்திர கிருதிகளும் எழுதியிருக்கா. ஆனா அவள் வாஸ்தவமா எதை சொல்ல வந்தாலோ அதை சொல்லணும் இல்லையா. காசியில இருக்கிற போது பிரசித்தமான கதை, இந்த கதை உண்மையா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். கதை என்னதுன்னா, ஒரு சண்டாளன் 4 நாய்க்களோட இவ போற வழியில வர, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இவ கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கலாம். கங்கைனா பெரியவாளுக்கு ஆச்சாரியாளுக்கு அவ்வளவு பிரியம். தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கே திரிபுவன தாரிணி தரள தரங்கே சங்கரமௌலி விஹாரிணி விமலே மமமதிராஸ்தம் தவபத கமலே, இப்படி எல்லாம் பாடியிருக்கா. கங்கா ஸ்நானம் பண்ணி வந்துட்டு இருக்கிற போது காசியில சின்ன சின்ன பைலின் இல்லையா, இப்ப எப்படி இருக்கோ அப்படிதான் 2000 வருஷம் முன்னாடி இருந்திருக்கு. காசியை மாத்தவே முடியாது. முஸ்லீம் அட்டாக் காலத்துல முக்கியமா அந்த சின்ன சின்ன இடுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணா. ஏன்னாக்கா 2 குதிரை போகிற இடத்துலதான் அவ ஆர்மி போகுமா. அதனால இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவே அப்படியே வச்சுட்டு இருந்தா. நம்ம சவுத்துல எல்லாம் அவ்வளவெல்லாம் நம்ம கஷ்டப்படலை, வடக்கு திக்குல நிறைய வந்திருக்கு. அந்த காசி கஷேத்திரத்துல இவ வந்துட்டு இருக்கா. இந்த சண்டாளம் வரான், 4 நாயோட வரான். அந்த சண்டாளனை பார்த்த உடனே மார்காத அபசர அப்படின்னு, வழியிலேருந்து விலகு. இந்த சண்டாளன் பகவத் பாதாளை உற்று உற்று பார்க்கிறான். பகவத் பாதாளும் பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அவனுடைய பார்வை விசித்திரமா இருக்கு. அவன் கேட்கிறான், யாரு விலகணும் அப்படின்னு. சரீரம் விலகணுமா இல்ல ஆத்மா விலகணுமா? சரீரம் ஜடம், ஆத்மாவோ சர்வவியாபியா இருக்கிற பொருள். இது சண்டாள சரீரம், அது பிராமண சரீரம். இதுக்குள்ள இருக்கிற ஆத்மா சண்டாள ஆத்மா, அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா பிராமணனுடைய ஆத்மா அப்படின்னு உண்டோ வேதாந்தத்துல?
கிம் கங்காம்புனி பிம்பிதே அம்பரமணோ சண்டாளவாபீபய பூரே ச அந்தரமஸ்தி காஞ்சன கடி மிருத்பிண்ட மிருத்கும்பயோர்வ அம்பரே பிரத்யக்வஸ்துனி நிஸ்தரங்க சகஜானந்தாவபோதம்புதோ விப்ரோயம் ஸ்வபஜோயமித்யபி மகான் கோயம் விபேத பிரமஹ. ஒரு சண்டாளனோட குளம், அந்த குளத்துக்குள்ள சூரியன் பிரதிபலிக்கிறது. சண்டாளனுடைய கிராமத்துல ஒரு குடத்துல தண்ணி வச்சிருக்கான், அந்த தண்ணியில சூரியன் பிரதிபிம்பிக்கிறது. ஒரு பிராமணன் பூஜை பண்ற இடத்துல கலச ஜலம் வச்சிருக்கா, அந்த கலசத்துல சூரியன் பிரதிபலிக்கிறது. இப்போ இந்த கலச சூரியன் சுத்தமா, சண்டாளனுடைய குளத்துல இருக்கிற சூரியன் சுத்தமா, இல்லை அங்க இருக்கிற குடத்துல இருக்கிற சூரியன் சுத்தமா? எது சுத்தம் அப்படின்னா, சூரியனுக்கு இந்த கலசமும் இல்லை, சண்டாளனுடைய குளமும் இல்லை, பிராமணனோட கலசமும் இல்லை, குடமும் இல்லை. சூரியன் குடத்துக்குள்ள விழ திருஷ்யவஸ்து இது திருட பிரஜாபி யஸ்யாஸ்தி சேத் சண்டாளோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. ஞானிகள் எங்க இருப்பான்னு சொல்ல முடியாது. ஞானிகள் சிலப்போ காசியில தெரியாது, சிலப்போ சண்டாள தெருவில் தெரியும். நம்ம நல்ல நல்ல ஆசிரமங்கள்லாம் போய் பார்த்தா, இன்னைக்கு பார்த்தா கூட அப்படிதான் இருக்கு. பெரிய பெரிய ஆசிரமங்கள் நம்ம ரிஷிகேஷ் எல்லாம் போய் பார்த்தா எல்லாரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற சன்னியாசிகளா இருப்பாங்க. ஒரு ஞானியை தேடிட்டு போனா எங்கேயோ நம்ம மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் குவார்டர்ஸ்ல எங்கேயாவது மகான்கள் ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க, ஞானிகள் இருப்பாங்க. பொம்பைல யாரும் போக முடியாத ஒரு தெருவு, ஒரு ஸ்லம். அங்க ஒரு மகாத்மா இருந்தார், நிசர்கதத்தா மகாராஜன் பேரு. ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தார்னா, பீடி திறக்கிற வேலை. திருவண்ணாமலையில ஒரு மகான் சில பக்தாளையெல்லாம் அவரை பார்த்துட்டு வரத்துக்கு அனுப்பினான். அவரை பார்த்துட்டு வந்து சொன்னா, ஐயே அவர் பீடி தரிச்சுட்டு இருக்காரு. இந்த மகான் சொன்னா, நீ ஞானிய பார்த்துட்டு வானா பீடியை பார்த்துட்டு வந்திருக்கிய அப்படின்னா. நம்ம அவரோட சம்ஸ்காரத்தை எடுத்துக்க வேண்டாம், ஆனா தெள்ள தெளிவான ஞானம். ஞானிகள் எங்க இருப்பான்னு சொல்ல முடியாது, எந்த உருவத்துல இருப்பான்னு சொல்ல முடியாது. சண்டாளோஸ்து, அதனால பகவத் பாதாள சொல்ற, சண்டாளனா இருக்கட்டும்பா, இல்ல பிராமணனா இருக்கட்டும். நமக்கு பிராமணன், நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம் இல்லையா, நல்ல வேதாத்தியனம் பண்ண ஒருத்தர், அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போன. அப்போ அங்க அவ புள்ள சொல்றார், அப்பா இங்க ஒரு டாக்டர், 2 டாக்டர்ஸ் இருக்கா. ஒருத்தர் பட்டாபிராமன், ஆனா அவர் அவ்வளவா போறாரு. அப்படி யாராவது டாக்டர்ஸ் இருக்காருன்னா மன்னிச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னொரு டாக்டர் இருக்கார் அப்துல் காதர், அவர் நல்ல ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இந்த சாஸ்திரம் அத்தியனம் பண்ணவர் லட கனபாடிகள். இவர் யார சூஸ் பண்ணுவார்? இவர் கார்டியாக் ப்ராப்ளத்தோட போயிருக்கார், இவருக்கு சர்ஜரி பண்ணணும். இல்ல எனக்கு ஆச்சாரமா இருந்தா தான் எனக்கு முடியும், அதனால எனக்கு சர்ஜரி சரியா பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இந்த பட்டாபிராமன் போறன்னு சொல்ல மாட்டோம் நம்ம இல்லையா. அவன் அப்போ அந்த விஷயத்துல நாம ஜாதியோ எதுவும் பார்க்கல, யாரு பண்ணாலும் சரி எனக்கு அறிவிக்கிறா. அந்த மாதிரி சம்சார விமுக்திங்கிறத ஆசைப்படுற போதும் நமக்கு ஞானிதான் முக்கியம், அவளுடைய ஞானம்தான் முக்கியம். அதனால இந்த ஸ்லோகத்துல பகவத் பாதாள் ஞானியோட லட்சணத்தை சொல்றா, ஞானத்தையும் சொல்றா. ஞானினா ஞானம் இருக்கணும். ஞானம்னா என்ன? ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதராயா சம்விதுஜ்ரும்பதே. ஞானிங்கிறதுக்கு லட்சணம் என்ன? வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் எல்லாம் இருக்கா, அவளை ஞானிகள்னு நாம ஒத்துக்க மாட்டோம். ரொம்ப பெரிய சிந்தகர்கள், என்ன சிந்தை பண்ணுவா, விசாரம் பண்ணி பல பல சூக்ஷ்ம விஷயங்களை பேசின இமானுவேல் கேண்ட் போலவெல்லாம் இருந்திருக்கான். அவ வாழ்க்கை கூட சில பேர்லாம் ரொம்ப பவித்திரமா இருந்திருக்கா. ஆனா அந்த தத்துவ சிந்தகர்கள் அவள்லாம் சிந்தையோட மண்டலத்துலதான் இருந்தாலே தவிர சிந்தையை தாண்டி போகல.
சம்சார நிவர்த்தி மார்க்கத்தை அவ உபதேசம் பண்ணல. பகவத்கீதை பாஷ்யம் தொடங்குற போது பகவத்பாதால சொல்ல, எதுக்கு கீதா பாஷ்யம்? படிக்கிறதுக்கு இல்ல. படிக்கிறதுக்குனாக்கா அகாடமிக்கா காலேஜில் போய் படிச்சுக்கலாம். அஸ்ய சாஸ்திரஸ்ய பிரயோஜனம் சம்சாரஸ்ய அத்தியந்த உபரமஹா. இந்த சம்சாரம் அப்படின்னா துக்கம் இருக்கோரு, இந்த துக்கம் நிசேஷம் இல்லாம ஆகி இங்க சாந்தி வரணும், அதுதான்ப்பா பிரயோஜனம். டாக்டர் ரொம்ப நல்லவர், அவர் மருந்து கொடுத்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா என்ன பிரயோஜனம்? இஃபெக்ட் என்ன? எனக்கு சாந்தி வரணும், எனக்கு நிம்மதி வரணும், என்னோட வாழ்க்கை பூர்ணமாகணும் இல்லையா? அதனால தத்துவ சிந்தகர்களா இருந்தாலும் அவ என்னதான் புஸ்தகம் எழுதியிருக்கட்டும், அது எனக்கு பிரயோஜனம் வேணுமே. அதனால இந்த ஞானி எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் ஸ்வயமேவ ஞானத்தை அடைஞ்சவன், நமக்கு காட்டி கொடுக்கவும் முடியும். மாபைஷ்டவித்வன் தவனாஸ்தி அபாய சம்சார சிந்தோஹோ தரணே அஸ்தி உபாய. ஒரு குரு சிஷ்யன் கிட்ட என்ன சொல்றான்னா, பயப்படாதேங்கிறான். உனக்கு எந்த அபாயமும் கிடையாது, இந்த சமுத்திரத்தை தரணம் பண்ணலாம், நான் உனக்கு கூட்டின்னு போறேங்கிறார் குரு. அந்த தைரியம் இருக்கிறவங்க தான் குருன்னு பேரு இல்லையா? அவருக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது அப்படின்னா, அவளுக்குள்ள ஞானம் இருக்கு. ஞானத்துக்கு லட்சணம் என்ன? வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் பூராவும் ஜாகிரதுங்கிற ஒரே அவஸ்தையில நின்னுட்டான். ஜாகிரத அவஸ்தை முழிச்சுன்னு இருக்கிற நிலை, அதுக்கு ஜாகிரதுன்னு பேரு. தூங்குற போது சொப்பனம் பார்க்கிறோமே, அதையும் வேதாந்தம் எடுத்துக்கிறது. வேதாந்தம் ஜாகிரத்தோட நிக்கல, சொப்பனம், நனவு, தூக்கம், இந்த மூணு நிலையும் வேதாந்தம் எடுத்துக்கிறது. நனவுங்கிறோம் தமிழ்ல, ஜாகிரத். தூங்குற சமயத்துல பாக்குற சொப்பனம் இருக்கே, அதுவும் வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜாகிரத்துல அனுபவிக்கிற மாதிரியே சொப்பனம் பார்க்கிற போது அந்த நிலையில அனுபவிக்கணும். சுகமா தூங்குற போது சொப்பனம் இல்லாம தூங்குற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு சுஷுப்தின்னு பேரு. இந்த மூணு நிலையும் யாரு பாக்குறா? யாரோ ஒருத்தன் மாறாம இருக்கான் இல்லையா? இப்ப நம்ம 3 சினிமா பார்த்துட்டு வந்தோம்னா, ஒரே ஒருத்தன் பார்த்தாதானே சொல்ல முடியும் நான் 3 சினிமா பார்த்தேன்னு. 3 பேர் 3 சினிமா பார்த்தா அதுல ஒருத்தனுக்கு கிளைம் பண்ண முடியாது 3 நான் தான் பார்த்தேன் இல்லையா? ஆனா நமக்குள்ளேயும் ஒரு அறிவு இருக்கு. இப்ப இருக்கிற நான் தான் சொப்பனம் பார்க்கிறேன், சொப்பனம் பார்க்கிற நான் தான் சுகமா தூங்குறேன். இந்த 3 நிலையும் பார்க்கிற ஆளு ஒரே ஆளுங்கிற ஒரு பிரத்யபிக்ஞா இருக்கு இல்லையா? ஒரு தொடர்பு, ஒரு சூத்திரம் இருக்கு உள்ள. அந்த நானை யாரு உணர்ந்திருக்காளோ, ஜாகிரத் சொப்பன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்விதுஜ்ரும்பதே. சம்வித்னா ஆத்மான்னு அர்த்தம், போதம், உணர்வு. அது ஒரு நனவுக்கு நடுவுல இருக்கிறதுக்கு சம்வித்துன்னு பேரு, சந்தியான்னு பேரு. ஒரு சித்தவருத்தி வரதுக்கு நடுப்புல கூட அது இருக்கு, நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம், அவ்வளவுதான். ஞானம்ங்கிறது எங்கேயோ தூரக்கு இல்ல, நம்ம மனசுல ஒரு நினப்பு வருது, ரெண்டுக்கு நடுப்புல ஒரு கேப் இருக்கோ, அந்த கேப்ல கூட அது இருக்கு. ஜாகிரத்துல இருக்கு, சொப்பனத்துல இருக்கு, சுஷுப்தியில இருக்கு. இந்த 3 நிலையிலையும் மாறாம எந்த ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருள் தான் பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா. பிரம்மாவிலேந்து ஒரு எறும்புல ஒரு பாக்டீரியா எடுத்துங்க, அந்த பாக்டீரியா வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் புரோதா அப்படின்னா உள்ள ஊடுருவி பாஞ்சு நிற்கிறது. அது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கு. அந்த சாட்சியா இருக்கிற ஆத்மாவே என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு எவன் உணர்ந்திருக்கானோ, அவன் சண்டாளனா இருக்கட்டும், பிராமணனா இருக்கட்டும், குரு அப்படின்னு சொல்லி 5 ஸ்லோகம். இந்த 5 ஸ்லோகம் சொல்லி பகவத் பாதாள் சண்டாள ரூபியா இருக்கிறவருக்கு நமஸ்காரம் பண்றா. கதை என்னதுனாக்கா, சண்டாள ரூபியா இருந்தவன் சாட்சாத் பரமேஸ்வரனா தரிசனம் கொடுத்தாருன்னு கதை. பரமேஸ்வரன் தான். நம்ம தான் சிவனை சண்டாளன் பிராமணன் கூப்பிடுறோம், எல்லாருமே சிவன் தான் இல்லையா? எல்லாருமே ஆத்மஸ்வரூபமா தான் இருக்கோம். ஆனா நம்ம இது அதுன்னு பேரு போட்டு கூப்பிடுறோம். அதுதான் நமக்கு பந்தம், சம்சாரங்கிறதே அதுதான். இது நிவர்த்தமாகிறது தான் வேதாந்தத்தோட லட்சியம். இது தெரிஞ்சின்றவாளுக்கு மகாராஷ்டிரா பக்தாள்ல ஒரு பக்தர் இருந்தார். அவர் பண்டர்பூர் விட்டலுக்கு கோவிலுக்குள்ளே போக மாட்டாராம்,
அவருக்கு என்ன வேலைன்னா காய்கறி தோட்டம். அவருடைய அபங்கங்கள்லாம் எப்படி இருக்கும்னாக்கா, முருங்கைக்காய் ரூபத்துல இருக்கிற பாண்டுரங்கா, கத்திரிக்காய் ரூபத்துல இருக்கிற பாண்டுரங்கா, வாழைக்காய் ரூபத்துல இருக்கிற பாண்டுரங்கான்னு பாடிட்டு இருப்பார் அவர். இதெல்லாம் அவருக்கு பாண்டுரங்கனோட ஸ்வரூபம். ஒரு நாளைக்கு ஞானேஸ்வரனும் நாமதேவரும் பார்க்கறான், பகவான் இப்படி போயிட்டு இருக்கான். அந்த இஷ்ட தேவதா தரிசனம் அவளுக்கு கிடைக்கும் ஈஸியா. மகான்களுக்கு எல்லாருக்குமே அது இருந்திருக்கு, இஷ்ட தேவதா தரிசனம். விவேகானந்தர் அமெரிக்காக்கெல்லாம் போய் வேதாந்தம் எல்லாம் பேசிட்டு வந்தவர். ஒரு நாளைக்கு ராமகிருஷ்ணருடைய ஒரு சிஷ்யர் சுவாமி பிரம்மானந்தான்னு பேரு, அவர் பெரிய மகா தபஸ்வி. அவர் கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கார். அவர் பக்கத்துல ஒரு பிரம்மச்சாரி இருக்கார். அந்த பிரம்மச்சாரி கிட்ட சொல்றார், Now I saw Divine Mother crossing Ganga. அம்பாள் கங்கையை கிராஸ் பண்ணி வரதா எனக்கு தரிசனம் கிடைச்சது. இப்பவே நமக்கு மடத்துல காளி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற. இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியமா, அவன் வேதாந்தம் படிச்சவன், அது என்ன அம்பாள் வராலாம், எல்லாம் அவளோட சப்ஜெக்டிவ் விஷயம் தானே அப்படின்னு. அப்போ போட்டு நின்று விவேகானந்தர் இறங்கி வர்றார். ராஜா அப்படின்னு கூப்பிட்டு, இவருக்கு ராஜான்னு கூப்பிடுற பிரம்மான், ராஜா காளி பூஜைக்கு அரேஞ்ச் பண்ணு, ஐ சா டிவைன் மதர் கிராசிங் கங்கா அப்படின்னு. அம்பாள் வரத பார்த்தேன் அப்படின்னா அந்த திவ்ய சாநித்தியம் யோகிகளுக்கு வீக்ஷணம், யோகிகளோட தரிசனம் இல்லையா, அது ஸ்பெஷல் தரிசனம். அந்த மாதிரி அப்போ இந்த இடத்துல விட்டல் கோவில்ல இருந்து வெளியில போறத பாக்குறா நாமதேவரும் ஞானேஸ்வரரும். எங்க போறான்னு பார்த்தா, இந்த தோட்டத்துல போய் இந்த ஞானியா இருக்கிற இந்த பக்தன் இருக்காரு, அவர் பின்னால பகவான் போய் நின்று இருக்காரு. இவன் கோவிலுக்கு வர மாட்டார், அவர் அங்க போறார். கபீர் சொல்றார் ஒரு தோகல, நான் இப்ப ராமனை கூப்பிடாட்டா கூட ராமன் என்ன பண்றான்னா என் பின்னால கபீர் கபீர்னு கூப்பிட்டு நடந்துட்டே இருக்காங்க. கஹத் கபீர் கபீர், என்ன கபீர் கபீர்னு கூப்பிட்டு ராமன் பின்னால நடக்கிறான் அப்படிங்கிறான். அதனால ஞானி தூ ஆத்மைவமே மதம், பகவான் கீதையில சொல்றார். ஞானி இருக்கானேப்பா, நானே தான் ஞானி, வேற இல்லை, நான் வேற இல்லை. அவன் என்ன ஸ்பெஷலா பஜனம் பண்ணணுங்கிறது கிடையாது, அவன் பின்னால நான் போயிட்டு இருக்கேன். ஞானி தூ ஆத்மைவமே மதம் இல்லையா. ஏன்னா ஞானிக்கு ஆசை கிடையாது, அந்நியமான ஒண்ணும் கிடையாது. பகவத் பாதாள் பாரதம் பூரா நடந்த போது திருவிடைமருதூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல மத்தியார்ஜுன கஷேத்திரம்னு பேரு அந்த இடத்துக்கு. அந்த மத்தியார்ஜுன கஷேத்திரத்துல வந்தப்போ அங்க நிறைய சிவபக்தாள் இருந்த இடம். இவ எல்லாருக்கும் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணினா, எல்லாரும் வேதாந்த சிரவணம் பண்ணினா. சில பேர்லாம் சைவ சித்தாந்தத்தை பிடிச்சுட்டு இருக்கிறவா. அவ சொன்னா, எங்களுக்கு சிவன் தான் சிறந்த தேவதை, இந்த மத்தியார்ஜுன மகேஸ்வரன் எங்களுக்கு பிரத்யட்சமா இருக்கார், அதை தவிர நாங்க வேற எதையும் ஒத்துக்க மாட்டோம்னு விட்டா. பகவத் பாதாள் கிட்ட வாதத்துக்கு ஆரம்பிச்ச உடனே அவளுக்கு புரிஞ்சு கொடுத்து வாதிச்சு ஜெயிக்க முடியாது. அவ என்ன சொன்னான்னா, இந்த மத்தியார்ஜுன சிவன் அத்வைதம் சத்தியம் அப்படின்னு எல்லாரும் கேட்கற மாதிரி சொன்னாதான் நாங்க ஒத்துவோம்னுட்டா. பாருங்கோ, இந்த இன்டெலக்ட வச்சுன்னு எல்லாரையும் கான்கர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணினது மகாத்மா காந்தி இல்ல, பகவத் பாதாள். அவன் என்ன பண்ணா, அந்த பரமேஸ்வரன் சந்நிதியில உட்கார்ந்துட்டாளாம். நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன், இந்த வேதாந்த பிரச்சாரம் இன்னைக்கூட நிக்கிறது, நீ சொல்லலையானா போக மாட்டேன். அங்க தியானத்துல உட்கார்ந்துட்டா, அங்க இருக்கிற சகல பேரும் சிரவணம் பண்ற மாதிரி அத்வைதம் சத்தியம் அப்படின்னு, அத்வைதம் தான் சத்தியம் அப்படிங்கிறது முழங்கிட்டு பல பேருக்கு ஈஸ்வர தரிசனமும் ஏற்பட்டுதான். எல்லாரையும் ஆச்சாரியர்கள் வாதத்தினாலேயோ உபதேசத்தினாலேயோ ஜெயிக்கல. மூகாம்பிகா வந்தப்போ அங்கேயும் ஒரு சின்ன ஒரு சர்வஜ்ஞ பீடம் காஷ்மீரத்துல இருந்த மாதிரி. அங்க இருக்கிறவா என்ன சொன்னான்னா, வாதத்தினாலாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், இங்க ஒரு யந்திரம் இருக்கு, இந்த யந்திரத்துல விழற மாதிரி ஒரு வளையம், அந்த வளையத்தை தூக்கி போட்டுதானா கரெக்டா அந்த யந்திரத்துல விழணும், அது அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறவாளுக்கு தான் முடியும், அது பண்ணினா நாங்க உங்களை ஒத்துக்கிறோங்கிற சர்க்கஸ். பத்மபாதர் சொன்னார் பகவத் பாதாள் கிட்ட, நம்ம வாதம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து சத்தியத்தை நிரூபணம் பண்ணி காட்டணுமே தவிர நம்ம என்ன சர்க்கஸ் காட்டுவா வந்திருக்கோம்.
அப்படிங்கிறார் பத்மபாதர். அப்ப பகவத்பாதால் சொன்னா, அப்படி இல்லையப்பா, ஈஸ்வர நிச்சயம் நடக்கட்டும் அப்படின்னு அந்த வளையத்தை வாங்கி மேல போட்டான். அது கரெக்டா அந்த எந்திரத்து மேல வந்து விழுந்துதான். அவ சத்தியமாக ஒத்துக்க வேண்டியவன் இல்லையா? அப்படியே சில பேர்கிட்ட எல்லாம் ஜெயம் பண்ணிட்டு இருக்க வேண்டி இருந்தது பல சம்பிரதாயக்காரர். அப்போ அதனால இந்த சர்வத்தையும் ஆத்மஸ்வரூபமா பார்க்கிற ஞானி, நமக்கு விஷயம் அங்கதான் நிக்கிறோம், எல்லாத்தையும் பகவத் ஸ்வரூபமா பார்க்கிற ஞானி இருக்கானே, அவன் சிறந்தவன். அந்த ஞானம் குருவோட கிருபை வந்துடுத்துனா வந்துடுறது. கபீர் பாட்டு நிறைய பேர் வஜன சம்பிரதாயத்துல எல்லாம் பாடுவா, குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய். கபீர் சொல்றான், குரு கிருபைங்கிற அஞ்சனத்தை நீ கண்ணுல போட்டுண்டாயானால் என்ன ஆறுது அப்படின்னா, ஜாகிரதி ராம ஸ்வப்பனி ராம, ஜாகிரத்துல ராமன் ஸ்வப்பனத்துல ராமன், ஜித்து தேக்கோ தித்து தூம், எங்க பார்த்தாலும் ஒன்னதான் தெரியறது, நானே இல்லை. கபீர் ஒரு பாட்டுல சொல்றான், கொஞ்ச நாள் முன்னாடி நான் இருந்தேன், அப்ப ஹரி இருக்குல்ல, இப்ப ஹரி இருக்கான், நான் இல்லை. எனக்குள்ள ஹரி இருக்கான், நான் இல்லை, எங்க பார்த்தாலும் ஹரி தான் இருக்கான். அது எப்படி கிடைச்சது? குரு ஒரு அஞ்சனம் கொடுத்தான், அந்த அஞ்சனத்தை கண்ணுல போட்டுட்டோன்னு எங்க பார்த்தாலும் பகவானை தான் தெரியுது. அந்த அஞ்சனம் என்ன? ஞானம். ஞானமாகிற அஞ்சனம் யாருக்கு வந்துடுத்தோ அவள் உள்ள இருக்கிற கண்ணில் இருக்கிற திமிரம் போயிடுறது. கேட்ராக்ட் ஆபரேஷன், வெளியில இருக்கிற கண்ணெல்லாம் ஆபரேட் பண்ண போறாது. நம்ம ஆசிரமத்தில் ஒரு பெரியவர் இருக்கார், அவர் சொல்லுவார், ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட போனார், போய் கண்ணு டெஸ்ட் பண்ண போனார். அவர் டாக்டர் காட்டினார், என்னென்ன தெரியறதுன்னு கேட்டார் அந்த பேஷண்ட் கிட்ட. மரம் தெரியறது, இதோ மலை தெரியறது, ஆழ தெரியறது, ஆணு தெரியறது, பொண்ணு தெரியுது. ஐயோ கண்ணு ரொம்ப கட்டுப்படுத்தேன். அப்புறம் என்ன இல்லாம கொஞ்சம் உபதேசம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன தெரியுது? பொண்ணும் தெரியல. கரெக்ட், அப்படிதான் பலது தெரியறதா குழப்பம்பா. எப்போ எத்திர விஸ்வம் பவதி ஏகம் ஏகமேவ அத்விதீயம், அந்நியமே இல்லாம ஒரு தரிசனம் வந்துவிட்டா நீ தப்பிச்சுட்ட. அவன் இவன் தெரிஞ்சுதானா போச்சு இல்லையா? பிரகலாதனுக்கு தூணுன்னு தெரியல, நாராயணன் தான் தெரிஞ்சான். ஹிரண்யகசிபுக்கு தான் தூணு தெரியுது. இந்த தூணுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு கேட்கிறான். ஹிரண்யகசிபுக்காக தான் பகவான் தூணுக்குள்ளேன்னு வந்தாரே தவிர பிரகலாதனுக்காக இல்லை. பிரகலாதனுக்கு சராசரம் பூரா நாராயண ஸ்வரூபம். துவம் வாயுர் அக்னிர் அவனிர் வியதம்பு மாத்ராஹ பிராணேந்திரியாணி ஹிருதயம் சிதனுக்ரஹஸ்ச சர்வம் த்வமேவ சகுணோ விகுணஸ்ச பூமன் நான்யத்வதஸ்தி மனோவஜசா நிருக்தம் அப்படின்னு பிரகலாத ஸ்துதி. இப்படி சொல்றவருக்கு தூணுக்குள்ள பகவான் சொல்லுவான அவன். துவம் வாயு அக்னி அவனி வியத் அம்பு மாத்திராஹ பிராணேந்திரியாணி ஹிருதயம் சித் அனுகிரஹஸ்ச சர்வம் துவமேவ. நல்லதும் கெட்டது நீதான் பகவான்ங்கிற. சகுணோ விகுணஸ்ச பூமன்கிறான் பிரகலாதன். பிரகலாதனுக்காக வரல, இந்த ஹிரண்யகசிபு தான் தூணுக்குள்ள இருக்கானா, தூணுக்குள்ள இருக்கானா. சில பேர் எல்லாம் கேப்பாள, நாஸ்தி இருந்து கோவில சாமி இருக்கானா, கோவில சுவாமி இருக்கானா. அவளுக்கு தான் கோவில சுவாமியே தவிர ஞானிக்கு கோவில தான் சுவாமின்னு கிடையாது. இந்த நாஸ்திகனுக்கு தான் ஒருத்தரை பாக்குற மாதிரி சுவாமியை பார்க்கணும் அவனுக்கு. அவனுக்காக அப்ப அங்க ஒரு பிரத்யக்ஷம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி சர்வமும் ஆத்மைவ இதம் சர்வம் அப்படிங்கிற தர்சனம், இதம் சர்வம் எதயம் ஆத்மாங்கிற தர்சனம். அந்த நிலையில யார் இருக்கானோ அவன் சண்டாளனா இருக்கட்டும், பிராமணனா இருக்கட்டும், குருஹு இத்தேஷா மனிஷா மம. அவன் குருங்கிறது என்னுடைய நிச்சயமான அபிப்பிராயம்ங்கிறான், சந்தேகம் இல்லாத அபிப்பிராயம். மனிஷா இத்தேஷா மனிஷா மம. அதனால அந்த மாதிரி இருக்கிற ஒரு சத்குருவை சமீபனம் பண்ணி அந்த சத்குரு கிட்ட போய் என்ன சொல்லணும்? குரு கிட்ட போய் லௌகிகமா எதையாவது கேட்கறது இருக்கோ இல்லையோ. சக்கரவர்த்தி கிட்ட ஒருத்தன் போனான். சக்கரவர்த்தி கிட்ட உனக்கு என்ன வேணும் கேட்டான். ரொம்ப நேரம் சிந்தை பண்ணி பார்த்து, இன்னைக்கு கூட்டம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது இளவனோ மத்தனோ கொடுத்தா தேவையில்லை, பூசணிக்காய் ஏதாவது கொடுத்தா தேவையில்லை. இந்த மாதிரி சக்கரவர்த்தி கிட்ட போய் கேட்கிற மாதிரி ஒரு குரு கிட்ட போய் லௌகிகமா எதையாவது கேட்கறது அந்த மாதிரி துச்சம். அந்த குரு கிட்ட எதை கேட்டுக்கணும் அப்படின்னா,
தத்திர பாகவதான் தர்மான் சிக்ஷேத்து அப்படின்னு பாகவதன் சொல்றது. வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, அந்த குரு கிட்ட போய் எனக்கு எப்படி கதம் முக்திர் பவிஷ்யதி, நான் எப்படி விமுக்தனாக முடியும், நான் எப்படி ஆத்ம விசாரத்தை பண்ணணும், நான் எப்படி பகவத் தியானத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். நமக்கு சாதனா விஷயமா கேட்கணும் இல்லையா? சில பேர் அவா சம்சாரிகளா இருக்கிறதும் போறதுக்கு குரு இழுத்து போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பான். குருவையும் பிடிச்சு இழுத்து சம்சாரி ஆக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சமம் பண்ணிவிடல, எப்படியோ சமமாகணும். எனக்கு அவரை மாதிரி ஆக முடியாட்டா அவரை என்ன மாதிரி பண்ணி கொடுத்தனா சரி. அந்த குரு கிட்ட நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வஸ்து இருக்கு. அது என்னது? அது கிடைச்சதானா புமான் சித்தோ பவதி மத்தோ பவதி திருப்தோ பவதி ஆத்மாராமோ பவதி. திருப்தனாயிடும் ஆத்மாராமன் ஆயிடும். அப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானிகளை எப்படி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற சமத்காரம் நம்ம கிட்ட வேணும், இல்லைன்னா கோட்டை விட்டணும். கீதையில பகவான் சொல்றார், அவ முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிறார். பரிப்பிரஷ்னேன சேவையா. அந்த பரிப்பிரஷ்னம்ங்கிற வார்த்தை, குரு கிட்ட போய் எப்படி கேள்வி கேட்கணும். கேள்வி டைரக்டா ஸ்கூல்ல கேட்கிற மாதிரி கேட்க முடியாது. பகவத் பாதாள் கிட்ட சில பேர் கேள்வி கேட்கிறா. சங்கர விஜயத்துல வருது, சில பேர் கேள்வி கேட்கிற போது நீ என் கூட இரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேசுவோம் அப்படிங்கிற. கொஞ்ச நாள் ஆனா அவன் கேட்க மாட்டான். ஒரு சிஷ்யர் பகவத் பாதாள் கிட்ட ஒரு துரி யந்திரம் கொண்டு வரான். சொல்றான், காலம்தான் பெரிய தேவதை, நான் காலத்தோட உபாசகன், அதனால உங்ககிட்ட வாதம் பண்றதுக்கு வந்திருக்கேங்கிறான். பகவத் பாதாள் சொல்ற, நீ கொஞ்ச நாளைக்கு என் கூட இரு, உன்னோட காலத்தை எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நாள் இரு, அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. அவன் இருந்தான். ஒரு 4 நாள், ஒரு வருஷ காலம் கூடயே இருந்தான். இவ பேசல, அவனும் கேட்கல. கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் இந்த ஒரு சிஷ்யன் இவர்கிட்ட கேட்கிறார், நீ ஏன் கேள்வி கேட்கலன்னு. கேள்வி கேட்கணும், அன்னைக்கே கேட்டிருக்கணும், இனிமே கேட்க முடியாது. கேள்வி கேட்கறவன் போயாச்சு. இன்னொரு சிஷ்யன் குரு கூட நிறைய வருஷம் இருந்தா. அந்த சிஷ்யன் பக்குவம் இல்லாததுனால குருட்ட கேட்கிறார், நீங்க உபதேசமே பண்ணலையேங்கிறார். அந்த குரு சொன்னா, நான் உபதேசம் பண்ணிட்டே இருக்கேன்ப்பா, நீ தான் புரிஞ்சுக்கல. ப்ரூமஹா கலு துவம் துன விஜானாஸ்தி அவச்சனேனைவ பிரம்ம புரோவாச்ச. மௌனமா இருந்து உபதேசம் பண்ணி. ரமண பகவான் கிட்ட நிறைய நடக்கும் அப்படி. சில பேர் கேள்வி கேப்பா, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சுவாமி எதுவும் பேசலையே அப்படின்பா. நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ப்பா, உனக்கு தான் புரியல. அந்த மௌனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற தகுதி வேணுமே. சில பேர் சாதாரணமா வேதாந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆத்ம விசாரத்தை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம், எப்படி ஆத்ம தியானத்தை பண்ணணும் தெரிஞ்சுக்கிறோம். வேதாந்தத்தை சிரவணம் பண்றோம். அந்த சிரவணத்தினால என்ன ஏற்படுறது அப்படின்னா, இவனுடைய திருஷ்டி வெளிமுகமா இருக்கிற திருஷ்டி அந்தர்முகமாகிறது. இவன் நான் யாருங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். குரு அனுகிரகம் தான். குரு வேற ஒன்னும் பண்ணல, ஆகாசத்திலிருந்து ஒன்னும் வருத்தி கொடுக்கல, இவனுக்கு பெரிய நிதியோ சம்பத்தோ ஒன்னும் கொடுக்கல. இன்னமும் சொல்ல போனா அனுகிரகம் என்னதுன்னா, ஆளை போண்டி ஆக்கிறது, காப்பரா நிறுத்தி பெரிய அனுகிரகம் பண்ண. என்ன அனுகிரகம்? சர்வசங்க பரித்தியாகம். பகவான் உத்தவர்கிட்ட சொல்றார், யாருக்கும் பண்ணாத அனுகிரகம் உனக்கு பண்ண போறேங்கிறார். என்ன அப்படி பெரிய அனுகிரகம் பண்ண போறாருன்னு பார்த்தா, உத்தவா நீ எல்லாத்தையும் விட்டு பத்ரிக்கு கிளம்புப்பா. துவம் து சர்வம் பரித்யஜ்ய ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு மையாவேஷ்ய மனசம்யக் சமதிருக் விசரஸ்வகாம். இது ஒரு அனுகிரகமான, இதை விட பெரிய அனுகிரகம் என்ன இருக்கு? நான் எப்ப அனுகிரகம் பண்ணேனோ இப்படிதான் அனுகிரகம் பண்ணுவேன். உனக்கு எது எது உன்னை பந்தமோ, எது எது உன்னை பகவான் கிட்ட இருந்து விளக்குமோ அதையெல்லாம் எடுத்து உன்னை சுதந்திரமா பண்ணி பூர்ணமா பண்றதுதான் பகவானோட அனுகிரகம், குருவோட அனுகிரகம்.
அதனால பகவத் பாதாள் இந்த மாதிரி ஒரு சத்குரு கிட்ட போய் அவன் சண்டாளனா இருக்கட்டும் பிராமணனா இருக்கட்டும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரம்ம வித்தையை கேளுப்பான். நீ கேட்டாயானால் குரு உபதேசம் பண்ணுவாரானா நிச்சயமா உபதேசம் பண்ணுவார். அவர் என்ன சொல்றார், குரு சிஷ்ய உபதேசத்தை பிக்சர் பண்றார். மா பைஷ்ட வித்வன், நீ பயப்படாதே. சம்சார சிந்தோஹோ தரணே அஸ்தி உபாய, இந்த சம்சார கடலை கடக்கிறதுக்கு வழி இருக்கு. நீங்க எல்லாம் புதுசா கண்டுபிடிச்சிருக்கலான்னு நான் ஒன்னும் கண்டுபிடிக்கல. ஏனைவ யாத்தாகா யதயோஸ்ய பாரம், எவ்வளவோ மகர்ஷிகள் புனால் நடந்து போன மார்க்கம். தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமி, அவளா எந்த வழியில போனாலோ அந்த வழியை நான் உனக்கு காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் பத்மபாதர் நமஸ்காரம் பண்றார். சனந்தனன் பேரு. சனந்தனன் நமஸ்காரம் பண்ற போது சனந்தனன் கிட்ட சொல்றார், நீ ரொம்ப தன்யன், உன்னுடைய அப்பா அம்மா பண்ணின புண்ணியம், நீ வேதாந்த விசாரம் பண்ண போற. குலம் பவித்ரம் ஜனனீ கிருதார்த்தா வசுந்தரா புண்ணியவதி சதேன அபார சச்சித் சுகவாரிராசோ லீனம் பரே பிரம்மணி யஸ்ய சேதா அப்படின்னு அனுகிரகம் பண்றார். இந்த சனந்தனன் குரு பக்தியினால பத்மபாதர்னு பேரு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. பத்ரியில அலகானந்தாவோட தீரத்துல இருக்கிற போது பத்மபாதர் கிட்ட ஆச்சாரியாளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்ப எல்லா குரு சிஷ்ய பரம்பரையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் அப்புறம் அசூய இருக்கும், பொறாமை இருக்கும். அவர்கிட்ட மாத்திரம் என்ன ஸ்பெஷாலிட்டி தோணும். இவர்கிட்ட ரொம்ப பிரியம் காட்டுறார் சனந்தனன் கிட்ட. ஒரு நாள் அலகானந்தாவில் அந்த பக்கம் இருக்கான் சனந்தனன், மீதி சிஷ்யாலாம் இங்க இருக்கா. பகவத் பாதாள் சனந்தனா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார். குரு கூப்பிட்டாரோ இல்லையோ திரும்பி பார்க்காம மேல நடந்துட்டாரோ. நடந்தா அவர் என்ன நடந்தது, அவர் நடந்த மிராக்கிளை பத்தி வாஸ் நாட் கான்சியஸ். நடந்து இந்த பக்கம் வந்தாச்சு. மீதி இருக்கிறவா தான் சொல்றா, திரும்பி பாருன்னா கால் வச்ச இடத்துல எல்லாம் தாமரை விரிஞ்சு, பாதம் வச்ச இடமெல்லாம் பத்மம் விரிஞ்சதுனால பத்மபாதர் அப்படின்னு அவருக்கு பேரு கொடுத்தாருன்னு கதை. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னாக்கா, அது that which is magic to the finite is logic to the infinite அப்படின்னு அரபிந்தோட ஒரு வார்த்தை உண்டு. உனக்கு தான் மேஜிக், ஈஸ்வரனுக்கு என்ன மேஜிக், எனிதிங் இஸ் லாஜிக். அப்படி பத்மபாதர்னு பேரு வந்ததுன்னு கதை அவருக்கு. அவர் பகவத் பாதாளுடைய முதல் சிஷ்யர், ரொம்ப பிரிய சிஷ்யர். அந்த பத்மபாதர் பகவத் பாதாளுடைய பிரம்மசூத்திரத்துக்கு பஞ்சபாதிகான்னு எழுதியிருக்காங்க. அவள்லாம் சிஷ்யாள்லாம் எழுதின கிரந்தங்களும் நமக்கு கிடைக்கிறது. பஞ்சபாதிகான்னு பேரு. இந்த பஞ்சபாதிகா கதையை நாம அப்புறம் பார்ப்போம். இந்த பத்மபாதருக்கு பகவத் பாதாள் உபதேசம் பண்ணின கிரந்தம் தான் விவேக சூடாமணி அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு சில பேர் நடுவில். அது என்னவானாலும் இருக்கட்டும், சுரேஸ்வரருக்கு தத்துவோபதேசம் இப்படியெல்லாம் சம்பிரதாயம் சொல்லுவா. இந்த பத்மபாதர் பகவத் பாதாளோட முதல் சிஷ்யர். அவர்கிட்ட இருந்த குரு பக்தியை பத்தி பெரியவா ஒரு வாட்டி பேசுறா. பக்கத்துல இருக்கிற சிஷ்யர்கள் கிட்ட எல்லாரும் என்ன என்னமோ ஆதிசங்கரர் அவதாரம் அப்படி இப்படிங்கிறா. நான் எங்க, ஆச்சாரியால் எங்க? அப்ப இந்த சிஷ்யால் இருக்காளோ இல்லையோ, அவ பெரியவான ஆச்சாரியால் மாதிரி தானே சின்னத்திலேயே சன்னியாசம் வாங்கிண்டாச்சு, பாரதம் பூரா சஞ்சாரம் பண்ணினேள், வேத மதத்தை உத்தாரணம் பண்ணினேள் அப்படின்னு. அதெல்லாம் சரிப்பா, அவ சாட்சாத் பரமேஸ்வர அவதாரம். இங்க வான்னு கூப்பிடறதுக்குள்ள ஒரு சிஷ்யன் நதியை கிராஸ் பண்ணி நடந்து வந்துட்டான். நான் சொன்னா நீங்கெல்லாம் காப்பீளா அப்படி அப்படின்னு இருக்கா. கொஞ்ச நேரம் இருந்து இந்த சிஷ்யால என்ன சொன்னாலாம், பெரியவா என்ன சொன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு. உயிரியே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். அங்க ஒரு பாட்டி இருக்கா, காஷாயங்கட்டின்னு பார்த்தாலே தெரியும், விதவை பாட்டி. அந்த பாட்டி கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப கேப்பையா அப்படின்னு. சின்ன ஒரு காரியம் தான் கேட்கிறேன், இப்ப கேட்கப்படாதான் உண்டு. அது என்ன வேணா கேட்கறேனே அப்படின்னு. அந்த பாட்டி ரொம்ப கோபம் வர எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டி கிட்ட போய் நீ சுமங்கலியான்னு கேட்டுட்டு அப்படின்னு.
ஒரே இந்த பையன் இந்த சொன்னவருக்கு எதுக்கு வாயை கொடுத்தோன்னு எடுத்து பாட்டி கிட்ட போய் தெரியும், பிரத்யட்சமா தெரியறது விதவேன்னு. அவ கிட்ட போய் நீ சுமங்கலியான்னு எப்படி கேட்க? தயங்கி தயங்கி நிக்கிறப்ப கேட்டுட்டு வாடா. பெரியவா தெரியுமே, பெரியவாவா விதவேங்கிறது பார்த்தாலே தெரியுது. அவகிட்ட போய் கேட்டாவா நம்மளை விட அவருக்கு கன்சர்ன் இருக்குங்கிறது தெரிஞ்சாலே நம்ம சரண்டர் பண்ணி விடுவோம் இல்லையா? அவ என்ன சொன்னாலும் பண்ணிட்டு வருவோம். நம்ம மூளை இடையில வர்றது பாருங்கதான் குழப்பம். அவ சொன்னது கேட்டுட்டு வரணும்னாக்க போய் கேட்கல, தயங்கி இருக்கிற. அந்த பாட்டி கூப்பிட்டு கேட்கறா, என்னடா சொன்னா? பெரியவா ஏதாவது கேட்க சொன்னாளா? நீங்க சுமங்கலியான்னு. ஆமாம், பெரியவாளுக்கு தெரியுமே, எங்க ஊரு சுமங்கலி அப்படின்னு. அதோட போயிடுத்து. அந்த இடத்துல அந்த சுமங்கலி அர்த்தமே வரல. சுமங்கலி ஊரு, பெரியவா வந்திருக்காளே. இந்த ஒரு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கும் இல்லையோ, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா குரு என்ன சொல்றாரோ அதை அப்படியே அனுசரிக்கிறதுக்கு நம்மளால ஏன் முடிய மாட்டேங்கிறதுன்னா இந்த மூளை குறுக்க வந்துடும். அப்ப மூளையை உபயோகப்படுத்த வேண்டாமா அப்படின்னா குருவுக்கு சரணாகதி பண்றவரை உபயோகப்படுத்தணும். குரு எப்ப சர்வஜன்னு தெரிஞ்சுடுத்தோ அப்ப ராத்திரிய பகல்னு சொன்னா கூட ஒத்துக்கணும். அவர் என்ன அர்த்தத்துல சொல்றாரோ தெரியாது, அவர் சொல்றது சத்தியம் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு வந்துடுத்தானா குரு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்றதையே சிஷ்யனுக்கு சாட்சா்காரம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு குரு பக்தி ஸ்ரத்த இருந்துடுத்தானா குரு மகா வாக்கிய உபதேசம் பண்ற க்ஷணத்திலேயே தேசிகோக்தியா சிவோகம் அப்படிங்கிற பகவத்பாதாவோட ஒரு இடத்துல சிவோகம் எப்படி சொல்ற அப்படின்னா தேசிகோக்தியா சிவோகம். குரு சொன்னார், எனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி. குரு சொல்றார், நான் பிரம்மங்கிறார், முடிஞ்சு போச்சு கதை. தேசிகோக்தியா சிவோகம். என்னோட பிரெயின் இட் இஸ் அப்சர்வியன்ட் டு ஹிம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை. அவர் நான் ஆத்மானா நான் ஆத்மா தானா, சரீரம் இல்லை. குரு சொல்லிவிட்டார், முடிஞ்சு போச்சு. கபீர் சொல்றார், குரு சடாயே பான் அப்படிங்கிறார். இந்த குரு என்ன பண்ண, ஒரு அம்பு எடுத்து விட்டாரு மேல, நான் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. குரு என்ன பண்ணார், ஜீவனுடைய அபிமானத்தை இல்லாம பண்றார், ஆத்மோபதேசத்தினால பூர்ணம் பண்றார். அதுக்கு இந்த சிஷ்யனுக்கு என்ன யோகியதை? சரணாகதி. சரணாகதி பண்ணணுமானா இவனால பண்ண முடியுமா? இல்லை, அந்த குருவோட சந்நிதி பண்ண வைக்கிறது. எப்ப இவனுக்கு குருவோட சர்வஜத்துவம் இவனுக்கு பிரகாசம் ஆயிடுத்தோ அதோட முடிஞ்சு போச்சு. பகவானோட அடியார்கள், ரமண பகவான் அடியார்கள் நிறைய பேர் சந்நிதி மாத்திரத்துல ஞானத்தை அடைஞ்சுட்டான். அவளும் ஒன்னும் கொஸ்டின் கூட கேட்கல, கேள்வி கூட கேட்கல, முடிஞ்சு போச்சு கதை. முருகனார் சொன்னார், முருகனார் கிட்ட ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீங்க என்ன தியானம் பண்ணேன்னு கேட்டார். தியானமா அப்படின்னு, எனக்கு கண்ணை மூடிக்கிறதுக்கு கூட என்னோட குரு டைம் கொடுக்கல. கண்ணை மூடிக்கிறதுக்கு முன்னாடி வஸ்து பிரகாசம் எடுத்துப்பா ஹிருதயத்துல, என்ன தியானம் பண்றது? நம்பத்தகாத பொய்ஞாலத்தை நம்பி நம்பி செம்பரமாதுண்டு சிவானுபவ செம்பதத்தை நான் இழந்தேன். என் பிறவி துன்பமர மீட்டனக்கு நல்கதினல் எம்பெருமானந்த பேரின்பவியர் செம்பதமே. எனக்கு அந்த பரமபதத்தை அப்படியே கொடுத்துட்டார். எத்தனையோ ஜென்மாவா நான் அதை இழந்திருந்தேன். குரு என்ன பண்ணினார்னா என்ன அந்த நிலையில இருத்த வச்சார், தன்னுடைய பதத்தை எனக்கு கொடுத்தார், என்ன தானாவே பண்ணிண்டார். தான் எதுவா இருக்காரோ அதுவாவே பண்ணிண்டார். அதுக்குதான் குரு தேவையே தவிர நமக்கு சில பேருக்கு குருங்கிறது ஒரு ஃபேஷனா போயிடுது. ஒரு குரு இருக்கணும், அப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம், அவ பாட்டுக்கு அவர் இருப்போம். ஒரு பெரிய பணக்காரர் அவர் சொன்னார், நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, எங்களால சந்தியாவந்தனம் பண்ண முடியல, ஜபம் பண்ண முடியல, ஒன்னும் பண்ண முடியல. மகான்களை யாராவது போய் நமஸ்காரம் பண்ணி, எங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவளுக்கு ஏதாவது ஆசிரமத்துக்கு மடத்துக்கு ஏதாவது கொடுக்கத்தான் முடியும், அதனால பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனம் உண்டு. என்ன பிரயோஜனம்னா அவளும் உங்களை மாதிரி ஆயிடுவாள். அது சின்ன அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம அதுல ஏதாவது வெஞ்சர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு திருப்பி இருக்கிறவாழ்கிட்ட எல்லாம் பணம் கட்டுண்டு ஸ்வயம் அனுஷ்டானம் பண்ணாத தர்மம் பிரயோஜனமே இல்லை. ஸ்வயமேவ விசாரம் பண்ணாத ஞானம் பிரயோஜனமே இல்லை.
நமக்கு அது வேணும் அப்படின்னு தோணினாத்தான், நமக்கு முமுக்ஷுவா இருந்தாத்தான் முக்தனான ஒரு குரு பிரயோஜனம். இல்லாட்டா அந்த குரு பிரயோஜனம் இல்லை. அவர் ஞானின்னு நமக்கு என்ன பிரயோஜனம்? எத்தனையோ பேர் ஞானிகளை பார்த்திருக்கா இல்லையா? எல்லாரும் புரிஞ்சுட்டாளா? அப்போ அந்த குருவை பிரயோஜனப்படுத்திக்கணுமானால் இவனுக்கு முமுட்சத்துவம் இருக்கணும். அந்த குரு கிட்ட இருந்து இவன் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். நமக்கு பகவத் பாதாள் இன்னைக்கும் இருக்கா. நம்ம பகவத் பாதாள் பிரகரண கிரந்தங்கள், ஸ்தோத்திரங்கள், இன்னும் படிக்க தெரிஞ்சவாளுக்கு பாஷ்யம், இதெல்லாம் படிக்கிறவா ஞானத்தை அடைஞ்சு பூர்ண பிரம்மனிஷ்டர்களா ஜீவன் முக்தர்களா இருக்க முடியும். பெரிய ஒரு பொக்கிஷம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி ஒரு பரம்பரையில நாம வந்திருக்கோம். ரிஷி பரம்பரையில வந்திருக்கோம், ஞானிகளுடைய பரம்பரையில வந்திருக்கோம். இனிமே அந்த சத்தியத்தை நாம உணர்ந்தோம்னா நாமளும் ரிஷிகள் தான், நாமளும் முக்த புருஷர்கள் தான். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் கிட்ட ஒரு பையன் சொன்னா, நாங்க அப்பையா தீட்சிதர் உறவு அப்படின்னா, அவர் காதல போட்டுக்கலாம் போல் இருக்கு திருப்பி திருப்பி 2 வாட்டி 3 வாட்டி சொன்ன. அப்ப சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அங்க இருக்கிறவாளையெல்லாம் கூப்பிட்டு, உனக்கு என்ன கோத்திரம்? ஒருத்தர் கௌஷிக கோத்திரம், நம்ம அந்த பக்கம் வாசிஷ்ட கோத்திரம் எல்லாம் உண்டு, வாசிஷ்ட கோத்திரம், கவுண்டின்ய கோத்திரம், அந்தந்த கோத்திரம் சொல்றாப்பா. எல்லாரும் ரிஷி வம்சத்துல பிறந்தவாதான். நீ அப்பையா தீட்சிதர் வம்சம்னு சொல்லிக்கிறியே, இவ எல்லாரும் ரிஷி வம்சத்துல பிறந்தவாதான். அதனால நமக்கு என்ன போச்சு, நீ சிக கூட இல்லாம நிக்கிற, அப்பையா தீட்சிதர் வம்சம்னு பெருமையா சொல்லிக்கிற அப்படின்னு. அதனால அந்த பரம்பரை, அந்த ரிஷி பரம்பரைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருந்தாலும், நம்ம அந்த ஞானத்தை எடுத்துட்டு சுவானுபவத்துல கொண்டு வந்தா தான் நமக்கு பிரயோஜனப்படப்படுது. பகவத் பாதாள நாம போட்டோ வச்சுட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணினதுனால பிரயோஜனம் போராது. அது வேணும், ஒரு ஆதரவுக்கு வேணும். இருந்தாலும் அட்லீஸ்ட் ஸ்தோத்திரங்களையாவது எல்லாரும் படிக்கணும். ஸ்தோத்திரங்கள் சொல்றோமே தவிர, ஸ்தோத்திரங்கள் எல்லாமே அத்வைத வேதாந்தம் தான் இருக்கு. ஒரு ராமரை ஸ்துதிச்சா கூட விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரமாதாரஹீனம் சுமான்யம் மகாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் தாம ராமம் பிரபத்யே. அப்படியே வேதாந்த விஞ்ஞானம் தான். ஒரு கோவிந்தாஷ்டகம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அநாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண ரிங்கணலோலம் அநாயாசம் பரமாயாசம் மாயா கல்பித நானாகாரம் அநாகாரம் புவனாகாரம் ஸ்மாமாநாதம் அநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். வேதாந்த பூரா அதுக்குள்ள ஒரு ஹரிமீடே ஸ்தவம்னு இருக்கு. இப்ப கர்நாடகத்துல பெங்களூர்ல ஒரு இது நடந்தது. சங்கர ஜெயந்தி ஒட்டி எடுத்துரை மடம்னு ஒரு மடம் இருக்கு. அந்த சுவாமிகள் இருக்கார். அவ என்னையும் கூப்பிட்டு இருந்தா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அங்க பொறுத்த 1.25 லட்சம் பேர் பகவத் பாதாளோட இந்த ஹரிமீடே ஸ்தோத்திரம், கௌரி ஸ்தோத்திரம், புஜங்க பிரயாதம், நாம புஜங்க பிரயாதம், இதெல்லாம் சொல்லி கொடுத்து தயார் பண்ணி 1.25 லட்சம் பேர் ஒரே குரல்ல, பெரிய கிரவுண்டு. போன வருஷம் தசஸ்லோகி, அந்த மாதிரி கிருதிகள்லாம் அந்தந்த வருஷத்துல பிரகரண கிரந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் மோஸ்ட்லி லேடிஸ் தான், ஸ்திரீகள் தான். எல்லாம் 1.25 லட்சம் பேரை தயார் பண்ணி எல்லாரும் உட்கார்ந்து இந்த ஸ்தோத்திரம் சொல்றார். அட்லீஸ்ட் அந்த ஸ்தோத்திரமாவது நாம கத்துட்டோமானா பரம பிரயோஜனம் உண்டா. பிரகரண கிரந்தங்கள் அதுக்கு மேல சூக்ஷ்மமா படிக்கணுங்கிற வாழ்க்கை வேதாந்த பிரகரண கிரந்தங்களும் உபனிஷத்தெல்லாம் படிக்கலாம். நமக்கு ஆச்சாரியர் அப்படின்னா பகவத் பாதாள் தான். ஒரு ஸ்லோகம் உண்டு,
குரவோ பகவஸ்ஸந்தி சிஷ்யவித் தாபஹாரிண தமேகம் சங்கரம் வந்தே சிஷ்ய சந்தாபஹாரிணம். குருன்னா என்ன லட்சணம் அப்படின்னா சிஷ்யவித், சிஷ்யனை நன்னா தெரிஞ்சின்றவன். அப்புறம் சிஷ்ய தாபஹாரி, தெரிஞ்சின்றா மாத்திரம் போறாது, சிஷ்யனோட சம்சார தாபத்தை ஹரிக்கிறவன். இப்ப சாதாரணமா எப்படி இருக்காளாம்னா, இது ரெண்டையும் சேர்த்துங்கோ, சந்தி பண்ணுங்கோ. சிஷ்யவித் தாபஹாரி சேர்த்துனா என்னாகும்? சிஷ்ய வித்தாபஹாரி, சிஷ்யனோட வித்தத்தை அபகரிக்கிறவன். அவங்கிட்ட என்னென்ன இருக்கு, எவ்வளவு பேக்கெட் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு பார்த்து உபதேசம். இவ்வளவு உபதேசம் பண்றதுக்கு இவ்வளவு பேக்கேஜ், இவ்வளவு கோர்ஸ், இந்த கோர்ஸுக்கு இவ்வளவு ரூபாய் இல்லையா? வேடிக்கையா இருக்கு இல்லையா? இப்ப நமக்கு அப்படி தமேகம் சங்கரம் வந்தே சிஷ்ய சந்தாபஹாரினம். சங்கரன் என்ன பண்றான்னா சிஷ்ய சந்தாபஹாரி. அந்த ஆச்சாரியன் நமக்கு பகவான் ரமண பகவான் விவேக சூடாமணியில ஆமுகம் எழுதுற போது சொன்னா, சாட்சாத் பரமேஸ்வரன் சங்கரனா லோகமங்கலத்துக்காக இந்த கிரந்தத்தை எழுதி அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு பகவத் பாதாள்லேருந்து கொஞ்சம் கூட ஒரு இமி கூட கம்மி இல்லை ரமண பகவான். இன்னமும் சொல்ல போனால் பகவத் பாதாளுக்கு சித்தாந்த ஸ்தாபனம் முதலான கஷ்டங்கள் இருந்து, அதுவும் இல்லாம தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருந்தது. அந்த பகவான் பகவத் பாதாளோட ஆத்மபோதம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், குருஸ்துதி, ஹஸ்தாமலகம் எல்லாத்தையும் தமிழ்ல மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. அந்த தன்னுடைய சுவானுபவத்தை தவிர பகவத் பாதாள மட்டும்தான் பகவான் எடுத்துட்டு. ரமண பகவான் வேற யாரையும் எங்கேயும் எழுதல, தான் டைரக்டா எழுதி வச்சதுல டிரான்ஸ்லேஷன்ங்கிறது பகவத்கீதை தேவிகாலோத்தரத்தை தவிர மீதி எல்லாம் பகவத் பாதாளோட கிருதிகள் தான். அதனால பகவத் பாதாளோட கிரந்தங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரங்களாவது அத்தியனம் பண்ணும். இப்ப நாமசங்கீர்த்தனம் நடக்கிற போது பகவத் பாதாள் நிறைய நாமசங்கீர்த்தனம் பண்ணியிருக்கா. பஜ கோவிந்தம்ங்கிறது ஒரு நாமசங்கீர்த்தனம் தான், கோவிந்தாஷ்டகம்ங்கிறது ஒரு நாமசங்கீர்த்தனம் தான். அந்த எவ்வளவு சங்கீதம் இருக்கு. முதா கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விசித்திரலோக ரக்ஷகம் விநாயகைகநாயகம் விநாசிதேவ தைத்யகம் நதா சுப பிரணாசகம் நமாமிதம் விநாயகம். இதுக்கு மேல மியூசிக் எங்க வரும் இல்லையா? சதா ராம ராமேதி நாமாமிருதம் தே சதா ராமமானந்த நிஷ்யந்த கந்தம் பிபந்தம் நமந்தம் சுதந்தம் ஹசந்தம் ஹனுமந்தமந்தர்பஜேதம் நிதாந்தம். இதுக்கு மேல எங்க நீங்க சங்கீதம் பார்க்க முடியும்? அவ்வளவு சங்கீதமும் ஆச்சாரியல் கிருதிகள்ல இருக்கு, வேதாந்த விஞ்ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, பிரபலமான பக்தி இருக்கு. சிவானந்த லஹரியை படிச்சோம்னா ஹிருதயம் உருகாம படிக்க முடியாது. அப்படி ஒரு பக்தி கிரந்தம் அது. அதனால ஆச்சாரியார் ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு உத்தீபனமாகணும் இந்த பிரவச்சனம். நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்டர்ல நான் பேசவே இல்லை இந்த வாட்டி, எனக்கே தெரியறது. பல இடத்துல இருந்து எடுத்து பேசிட்டு இருக்கேன். பகவத்பாதால சரித்திரம்னு முதல்ல இருந்து எடுத்துட்டு போனா அது ஒரு விதமா இருக்கும். அப்படியும் இல்லாம அங்கேருந்து இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எடுத்து பேசிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் வளர்றேன்னு தான் சொல்லணும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் கொஞ்சம் பெரியவா கதை, பகவத்பாதால் கதை. அப்படி எல்லாம் பல இடத்துல இருந்து எடுத்து பேசிட்டு இருக்கேன். அது அப்படி இருக்கட்டும், என்ன பேசுறதுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த விஷயம்தான் நமக்கு முக்கியம். நாளைக்கு தொடர்ந்து இந்த சங்கர பகவத்பாத லஹரிங்கிற விஷயத்தை தொடர்ந்து நாளைக்கு நாம பார்ப்போம். நமக்கு கொஞ்சம் கதாபாகங்கள் இருக்கு. இப்போ பத்மபாதர் கதை சொன்னோம், இந்த மாதிரி மனிஷா பஞ்சகம் சொன்னோம். அந்த மாதிரி நம்ம
சுரேஸ்வரரை ஆட்கொள்றது, ஹஸ்தாமலக்கியம், தோடகாச்சாரியர், இந்த கதாபாகங்கள் இருக்கு. இதெல்லாம் நாம பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த சங்கர லஹரியை அனுபவிப்போம். நாளைக்கும் பார்ப்போம். சர்வேபி சுகினः சந்து, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி. யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.